Okay. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ரிக்வயர்ட் வெர்ஷன், மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ், இம்யூட்டபிள் இந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். லைக் இந்த மாதிரி ஒரு கவுண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி அதில் நான் 5 ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா அது என்ன பண்ணா அது ஐட்ரேட் பண்ணும். அதாவது இந்த 5 ஐட்ரேஷன் வரைக்கும் போகும். இதே மாதிரி ஒரு 5 இன்ஸ்டன்ஸை அது கிரியேட் பண்ணும். அப்போ எல்லா இன்ஸ்டன்ஸ்க்கும் இங்கே அந்த ரிசோர்ஸ் நேம் இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த கவுண்டோட அந்த இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் இன்ஸ்டன்ஸ் 1 0 அப்படின்ட்டு, செகண்ட் ரிசோர்ஸை வெப் இன்ஸ்டன்ஸ் 1, அதுக்கப்புறமா வெப் இன்ஸ்டன்ஸ் 2 3 இப்படி அது ரிசோர்ஸ்க்கு நேம் வைக்கும். அதே மாதிரி அந்த டேக் நேம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேக் நேமுக்கும் இதோட இண்டெக்ஸை நான் என்ன பண்றேன், ஒரு என்வரன்மெண்ட் வேரியபிளா கால் பண்ணியிருக்கேன். அப்ப வெப் -1, வெப் -2, வெப் -3 அப்படின்ட்டு எனக்கு 4 வரைக்கும் போகும். ஸோ இது வந்து நம்ம கவுண்ட்ல பார்த்தோம். இதே மாதிரி இங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார் ஈச் மேப் அப்படின்னு இருக்கும். இதுவும் ஒரு ஐட்ரேட்டபிள் தான். பட் இது எந்த மாதிரி சினாரியோ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினாரியோ நான் சொல்றேன். இப்போ ஒரு S3 பக்கெட்டு நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? மொத்தமா நான் இந்த இடத்துல ஒரு 1 2 3 4 S3 பக்கெட் கிரியேட் பண்ண போறேன். அப்ப 4 S3 பக்கெட்டுக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் பாலிசி தான் செட் பண்ண போறேன். சரிங்களா? 4 பக்கெட்டுக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் பாலிசி தான் செட் பண்ண போறேன். அப்ப நான் இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் 4 பக்கெட்ஸ், ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும்னா, இங்க பாருங்க பக்கெட் ACL, அது கீழே பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் அப்படிலாம் செட் பண்ணிட்டு தென் அதுக்கு டேக் நேம் வைப்பேன். வச்சுட்டு இதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ் இங்க கீழே காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப என் கோடு நிறைய லைன்ஸ் போகும். அப்ப அப்படி போகாம நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசோர்ஸ் AWS S3 பக்கெட், அப்ப மை S3 பக்கெட் அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பிளாக் டைப்பு, இது பிளாக்கோட லேபிள். அப்ப இது என்ன பிளாக், இது S3 பக்கெட்டை கிரியேட் பண்ண போற பிளாக். ஓகே. அதுக்கப்புறமா நான் அந்த கவுண்ட் ஃபங்க்ஷனுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஃபார் ஈச் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் ஈச்ல நான் எத்தனை ஐட்ரேட்டபிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவ்னு ஒரு ஐட்ரேட்டபிள் கொடுத்துருக்கேன், QA ஒரு ஐட்ரேட்டபிள் கொடுத்துருக்கேன், ஸ்டேஜ், ப்ராடக்ட். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் நம்பர், இது மாதிரி நம்பர் பிளைனா தராம நான் என்ன பண்றேன், இது மாதிரி ஃபார் ஈச் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஐட்ரேட்டபிள்ஸ் தரேன். ஓகேவா? அப்ப என் பக்கெட் எப்படி கிரியேட் ஆகும், அப்ப இது பாத்தீங்கன்னா என்னோட பக்கெட் நேம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ஈச் டாட் கீ. இப்போ இந்த ஐட்ரேட்டபிள்ல இந்த டெவ்ன்றது கீ, இது வேல்யூ, இங்க ஈச் டாட் வேல்யூ அப்படின்னா இப்போ இந்த பக்கெட்டுக்கு பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம என்வரன்மெண்ட் வேரியபிளா கால் பண்ணிக்கிறோம். அப்போ ஈச் டாட் கீனா முதல்ல டெவ் வரும், ஐஃபன் வேல்யூனது மை டி ஆப் பக்கெட் 455 அப்படின்னு வரும். இந்த மாதிரி வரும். சரியா? இது முதல் பக்கெட்டுக்கு. ரெண்டாவது பக்கெட்டுக்கு எப்படி வரும், செகண்ட் பக்கெட்டுக்கு. ஸோ ஃபார் ஈச் கீ, கீ என்னது QA, அதுக்கப்புறமா டாட் வேல்யூ. அப்ப இந்த ஐஃபன் அங்க வந்துடும், அது இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளதான் வருது ஐஃபன். இப்ப மை ஐஃபன் Q ஆப் ஐஃபன் BUCKET பக்கெட் ஐஃபன் 455 இப்படி வரும். இது ரெண்டாவது பக்கெட்டுக்கு. மூணாவது பக்கெட்டுக்கு ஸ்டேஜ் அப்படின்னு வரும். நாலாவது பக்கெட்டுக்கு ப்ராட் அப்படின்னு வரும். அப்ப when you need to create multiple duplicates of the same resource, அப்ப அந்த ரிசோர்ஸ்ல லைஃப் சைக்கிள் பாலிசி எல்லாமே சேம் தான், ஆனா நிறைய டூப்ளிகேட்ஸ் தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணுவேன், நான் யூஸ்வலா பண்ற வழியில பண்ணா என்ன பண்ணும், அந்த ஒரு கோடை எழுதுவேன், அது திரும்ப திரும்ப காப்பி பேஸ்ட் பண்ணி உள்ள போய் இது மாதிரி சேஞ்ச் நான் பண்ணணும், ஒன்னொன்றுக்கு இண்டிவிஜுவலா எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப அப்படி எழுதாம நான் ஜென்ரலா இங்க எழுதி வச்சிடறேன், ஐட்ரேட்டபிளா எழுதி வச்சுட்டு இங்க எத்தனை ஐட்ரேட்டபிள் சொல்லியிருக்கணும் அது வரைக்கும் அந்த ஐட்ரேஷன் போகும், அந்த டாஸ்க் ரிப்பீட் ஆகும், ரிப்பீட் ஆகிட்டு கடைசி ஐட்ரேஷன் வரைக்கும் போகும், தென் அந்த லூப் எக்ஸிட் ஆயிடும். நான் டேகும் எப்படி ஆட் பண்றேன் பாருங்க, என்வரன்மெண்ட் ஈச் டாட் கீ. அப்ப எது கீ, டெவ்.
அப்ப எந்த என்வரன்மெண்ட்னா டெவ் என்வரன்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பக்கெட். பக்கெட் நேம்னு இருக்கு, அப்ப ஈச் டாட் கீ, அப்ப டெவ் ஈச் டாட் வேல்யூ இந்த பக்கெட் அப்ளிகேஷன். ஓகேவா? தென் ஈச் டாட் வேல்யூ, தென் இங்க பாருங்க அந்த வேல்யூ மட்டும் வந்துருது. ரைட், இது ஒரு அட்வான்டேஜ் இதுல. ரைட்டா? இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது மாதிரி நிறைய பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது மாதிரி நான் 5 பக்கெட் வேணும்னா இது திரும்ப திரும்ப நான் போயிட்டு காப்பீஸ் பண்ற மாதிரி இருக்கும். 1 2 3 அப்படின்ட்டு செவரல் லைன்ஸ் போகும். இப்ப ஏதோ ஒரு பக்கெட்ல போயிட்டு நான் எதனா ஒன்று சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா நான் அது கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி போயிட்டு சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாம இன்ஸ்டெட் நான் மேல போயிட்டு சேஞ்ச் பண்ணா மட்டும் போதும். இந்த இடத்துல போயிட்டு இங்க ஒரு சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா அது அங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரிங்க, இப்படி பண்ணிக்கலாம் we can do. So இது ஒரு மெத்தட். இன்ஸ்டெட் ஆஃப் கவுண்ட டைரக்டா இண்டெக்ஸ் கொடுக்காம 0 1 அப்படின்ட்டு மீனிங் இல்லாம, ஸோ இப்போ மீனிங்ஃபுல்லா எப்படி அந்த ரிசோர்ஸ்க்கு ஒரு டேக் நேம் ஆட் பண்றது. ஸோ ஃபார் தட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான டேக் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த ரிசோர்ஸ்க்கும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் தரலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அப்ப இங்க ஃபார் ஈச் செட் இருக்கா, ஃபார் ஈச் செட், for each set. Okay, இப்போ cd dot dot slash இங்க போணும் 1.5 for each map அதுல இருக்க, இங்க இருக்க for each map. இப்போ இங்க terraform init initiate. Terraform initiate ஆயிட்டு இருக்கு. ப்ரோ இதுல ALC பிரைவேட் கொடுத்துருக்கீங்களா, அது என்ன மீனிங் ப்ரோ? அது ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், என் பக்கெட்டை யார் ஆக்சஸ் பண்ணணும் இருக்குல்ல, பப்ளிக்கா பிரைவேட்டா, பக்கெட்டோட ஓனரா இல்ல ஓனர் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கின யூசர்ஸா. நம்ம S3 கிரியேட் பண்ணுவோம்ல அந்த ALC தான், அந்த ACL தான். சரிங்களா? இங்க நம்ம லைஃப் சைக்கிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பக்கெட் கிரியேஷனுக்கான கோடு பாத்தீங்கன்னா 2 லைன் தான் இருக்கு. அப்ப இந்த லைஃப் சைக்கிள் அதெல்லாம் செட் பண்ணா மல்டிபிள் லைன்ஸ் போகும். ஓகே, இப்போ இது எனக்கு சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட்டா, இப்போ வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து யூசுவலா நாங்க எப்படி கெட் பண்றோம்னா init.yaml ஃபைல்ல ஃபீட் பண்ணி init.yaml ஃபைல்ல இருந்து கெட் பண்ணுவோம். சோ இப்போ அந்த init.yaml ஃபைல் கிரியேட் பண்ணனும்னா அதுக்கு எதுவும் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? init.yaml அது நம்ம வந்து இந்த ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, யூசிங் தட் ஃபைல் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கெட் பண்ணாங்க உள்ள இன்டர்னலா லைக் கால் பண்றப்ப அது இங்க இருக்கும் பாருங்க. So we have here, so நம்ம இங்கே அந்த ஃபைல் அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணி பண்ணனும். இந்த கோட்லயே நம்ம ஃபைல் அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணனும். ஓகே, இன்னைக்கு will do. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம போன கிளாஸ்ல இந்த கவுண்ட் பார்த்திருக்கோம் பாத்தீங்களா, இங்க சிம்பிளா we just அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோம். சரிங்களா? அது அந்த இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. ஆனா இப்ப அது மாதிரி சிம்பிளா ஒரு இண்டெக்ஸ் கொடுக்காம அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேமே நம்ம ஐட்ரேட்டபிளா ஆக்கிடும். சோ இப்போ இந்த இடத்துல சோ now you will understand. Terraform plan கொடுக்கிறேன். மொத்தமா எனக்கு 4 பக்கெட் கிரியேட் பண்ணும் இந்த இடத்துல. இங்க போலாம். எத்தனை பக்கெட்? 4 to add அப்படின்னு இருக்கா. அதுல கடைசி பக்கெட் இங்க இருக்கு பாருங்க, டாக் வேல்யூல. சோ செக் இங்க இருக்கா, டாக்ஸ் இருக்கா, என்வரன்மெண்ட் என்ன கொடுத்திருக்கு, each dot key.
அப்ப என்வரான்மெண்ட் ஈக்குவல் டு ஸ்டேஜ். பக்கெட் நேம் என்ன கொடுத்துருக்கு? ஸ்டேஜ். அப்ப ஈச் டாட் கீனப்ப அந்த கீ என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது கீ. அதுக்கப்புறம் மை எஸ் ஆப் ஸ்டேஜ் அப்ளிகேஷன் பக்கெட் 443 அப்படின்னு சொல்லி ரெண்டாவது என்வரான்மெண்ட் நேம் எடுத்துக்கிச்சு. மூணாவது வேல்யூ. என்ன வேல்யூ? ஸோ இதான் அந்த பக்கெட்டோட நேம், அதான் ஈச் டாட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிச்சு. ஓகே, இதே மாதிரி தான் 4 பக்கெட்டுக்கும் அது நேம், அந்த ரிசோர்ஸ் நேம் பாருங்க. அடுத்து மேல இங்க என்ன எடுத்துக்கிச்சு? ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிச்சு. நம்ம அந்த கவுண்ட்ல கிரியேட் பண்றப்போ 0 1 2 அப்படின்னு எடுத்துக்கோம். இது பாருங்க அழகா ஸ்டேஜ்னு எடுத்துக்கிச்சு இந்த பக்கெட்டுக்கு. தென் அதுக்கு மேல இருக்கிற பக்கெட் QA. ஓகே, அதுக்கப்புறமா ப்ராடு, தென் dev. சரியா? இப்ப இது எனக்கு எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, 4 வாட்டி. இப்ப நான் இந்த இடத்துல அகைன் இங்க ஒரே ஒரு லூப் மட்டும் ஆட் பண்றேன் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்ப இங்க ப்ராட் இருக்கா, அதுக்குள்ள என்ன பண்றேன்? பிபின்னு போட்டுறேன். பிபினா ப்ரீ ப்ராட் போட்டு இது அப்படியே காப்பி இந்த இடத்துல பேஸ்ட். ஸோ மை பிபி அப்ளிகேஷன் ஓகே டைம் இது வேணா இருக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணா எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும் என் கோடு? எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும்? 5 கிரியேட் ஆகும். நான் பிளான் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நினைக்கிறேன். என்னங்க ஸ்பேசிங் எரர்ஸ் இருந்தா ப்ராப்ளம் இல்லையா? ஸோ இங்க ப்ராப்ளம் இல்ல. இன்கேஸ் உங்களுக்கு அது அலைன்மெண்ட் கரெக்டா வரணும்னா டெராஃபார்ம் எஃப்எம்டின்னு ஒரு கமாண்ட் இருக்கு, அது போட்டீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் கரெக்டா ஆயிடும். டெராஃபார்ம் எஃப்எம்டி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு, எஃப்எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒர்க் ஆகும்னா இப்ப இந்த மாதிரி இருக்கா. ஸோ இப்போ கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டேன் அத. இப்ப டெராஃபார்ம் எஃப்எம்டி அப்படின்னு தரேன். பாத்தீங்களா கரெக்ட் ஆயிடுச்சா அந்த அலைன்மெண்ட்ஸ்? கிளியரா? ஓகே, ஸோ இப்போ நம்ம கம்மிங் பேக் டு செஷன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ எத்தனை பக்கெட் கிரியேட் ஆகுது இங்க? மொத்தமா 5, டோட்டலா 5 கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லுது. ஸோ திரும்ப டெராஃபார்ம் பிளான். அப்பனா இந்த ரிசோர்ஸ் பிளாக்க காப்பி பேஸ்ட் பண்ணல, அதுக்கு பதிலாக என்ன பண்றேன்னா நான் இன்னொரு ஐட்ரேட்டபிள் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த லூப் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்ப நான் போயிட்டு இந்த கோடை திரும்ப திரும்ப காப்பி பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணல. இங்க நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு ஒரே ஒரு ஐட்ரேட்டபிள் ஆட் பண்றேன், அது எனக்கு ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணி தருது. கிளியரா? இது இங்க பாருங்க மொத்தமா 5, அதுல ப்ரீ ப்ராடக்ட் வந்துடும். ஸ்டேஜ் வந்துருச்சு. ப்ரீ ப்ராட் QA ப்ரொடக்ஷன் இங்க இருக்கு பாருங்க, ப்ரீ ப்ராட். ஓகே, கிளியரா? இது எல்லாருக்கும் ஸோ இது மாதிரியும் லூப்ஸ் இருக்கும் நம்ம கோட்ல, சரிங்களா? ஸோ அதுக்கு மீனிங் இதான். அப்ப இதே கைண்ட் ஆஃப் நிறைய ரிசோர்ஸ் வேணும் எனக்கு, சரிங்களா? அதுல எல்லாத்துக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் பாலிசி தான். பட் ஒரு ரிசோர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா டேக் நேம் கரெக்டா அசைன் ஆகணும், அதே மாதிரி பக்கெட் நேமும் எனக்கு அசைன் ஆகணும். அப்படின்னா இது மாதிரி ஒரு ஐட்ரேட்டபிள் ஆட் பண்ணிடுவேன் அண்டர் திஸ் ஐட்ரேட்டபிள். அப்போ ஒரு ஐட்ரேஷனுக்கும் அந்த ரிசோர்ஸோட நேமும் சரி டேக் நேமும் சரி மாடிஃபை ஆகி கிரியேட் ஆகும். இப்போ அந்த ஏசி லூப் எப்ப எக்ஸிட் ஆகும்னா, இப்போ அந்த AC1ல வாட் இஃப் இட் இஸ் பிரைவேட் அண்ட் பப்ளிக்? சோ இதுவா, அது பக்கெட்டோட ஆக்சஸ்ங்க. அது சோ உங்களுக்கு AWS பாத்திருக்கீங்களா நீங்க? S3 தெரியுமா? அதுல பக்கெட்டை யார் ஆக்சஸ் பண்ணணும்ன்றது ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கெட்டோட பெர்மிஷன் பக்கெட்டோட ஓனர் தான் ஆக்சஸ் பண்ணணுமா, இல்ல பக்கெட் ஓனர் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கினா யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்? ரீட் ரைட் பாலிசி, அதான் ACL.
நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரைவேட்னு வச்சிருக்கேன். அப்போ ஓனர் வந்து பிரைவேட்டா மேனேஜ் பண்றாரு அந்த பக்கெட்டை, அவருக்கு மட்டும் தான் ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். பக்கெட் பாலிசி. சரிங்களா? ஓகே, இது கிளியரா எல்லாருக்கும் இந்த ஃபார் ஈச் மேப்? இப்போ நம்ம இன்னொரு பர்சனுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்னா we have to add இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து நம்ம இதுல ஆட் பண்ணுவோமா? இங்க ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வராதுங்க இங்க. ஓகே, அப்ப எப்படி இன்னொரு பர்சனுக்கு ஆக்சஸ் கொடுக்கிறது? அங்க நமக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். அங்க போயிட்டு என்ன பண்ணுவோம், அந்த பர்சனோட அந்த இதோ நம்ம ஆட் பண்ணுவோம் அங்க இன் AWS கன்சோல். சோ இதுல பண்ண முடியாது கோட்ல. இதுல we can do பண்ணலாம், ஆட் பண்ணலாம், இதுலயுமே ஆட் பண்ணலாம். ஆனா இன் ஜெனரலா எல்லா பக்கெட்டும் இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுது. அப்படி ஃபாலோ பண்ணும்போது இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் லைக் நிறைய லைன்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணாம நீங்க அழகா என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஐட்ரேட்டபிள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபார் ஈச் செட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இங்க. ஓகே, இப்போ இங்க ஃபார் ஈச் செட், இந்த ஃபார் ஈச் செட்டும் மேப் மாதிரி தான். ஆனா இதுல என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் ஈச் அப்படின்னு கால் பண்றேன். இங்க டூ செட். அப்ப இது ஒரு லிஸ்டா நான் கொடுத்துறேன். இந்த இடத்துல ஜாக்கு, ஜேம்ஸ், மது, தேவ் அப்படின்னு இருக்காங்க. மொத்தமா எத்தனை யூசர்னா 4 யூசர். அப்ப எனக்கு டோட்டலா இது எத்தனை யூசர் கிரியேட் பண்ணி தர போகுதுன்னா 4 யூசர் கிரியேட் பண்ண போகுது. ரைட்? இது அண்டர் திஸ் ரிசோர்ஸ் பிளாக்கை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் சோ மெனி லைன்ஸ் நான் என்ன பண்றேன், இங்க ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லி ஒரு லூப் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அப்ப எனக்கு 4 வாட்டி இந்த ரிசோர்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்போது ஜாக்னு ஒருத்தர் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஜேம்ஸ், அடுத்த வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்போது மது, தென் டேவ். சரிங்களா? ஸோ அப்ப அவங்களுக்கான அந்த நேம் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈச் டாட் கீன்னு இருக்கா. அப்ப ஈச்ல ஃபர்ஸ்ட் கீ என்னது, டி ஜாக்கு, டி ஜேம்ஸ், டி மது, டி தேவ் அப்படின்னு வரும். ஓகே, இப்ப ஸோ நான் சிடி டாட் டாட் ஸ்லாஷ், ஸோ இங்க இது 1.6 டூ செட் வந்துட்டேன். ஓகே, இப்போ இங்க Terraform init initialize. முன்னாடி சொன்ன மாதிரி தான் Terraform ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அதை அப்ரோச் பண்ணணும். ப்ரோ இங்க டூ செட்ன்றது வந்து நம்ம அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியா டூ செட்ன்றது? ஆமா ஆமா, அது ஃபங்க்ஷன் பண்ணாதான் நம்மளால உள்ள கால் பண்ண முடியும். ஆமா, கால் பண்ண முடியும். ஸோ இங்க என்னன்னா என்னோட அந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸை அதை ஒரு லிஸ்டா பாஸ் பண்றேன். அந்த லிஸ்ட்டை ஒரு லூப்பா கன்சிடர் பண்ணி அங்க லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். தென் இங்க லிஸ்ட்ல வேல்யூஸ் இல்லைன்னா அது எக்ஸிட் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. இப்போ நமக்கு IAM-னாவே IAM-க்கு வந்து we have to define roles-ல. Yes, we need to define the roles. Not execute, no. அப்பலாம் ஒரு யூசர் போய் நீங்க சிம்பிளா எந்த ஒரு பாலிசியும் இல்லாம கிரியேட் பண்ணலாமே in AWS-ல. Okay. So இப்போ நான் ஆக்சுவலா எதுவுமே கிரியேட் பண்ணல. I'm just doing plan and I'm showing you how it works அப்படின்ட்டு. Okay. சரிங்களா? ஒரு யூசருக்கு 3 டைப்ஸா நம்ம வந்து பாலிசிஸ் அட்டாச் பண்ணலாம். ஒன்னு குரூப்ல இருந்து, அதுக்கப்புறமா ஆல்ரெடி இருக்கிற ஒரு யூசர் கிட்ட இருந்து காப்பி பண்ணிக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா டைரக்டா அட்டாச் பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கும் ஒரு யூசருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பிளான் படி 4 யூசர் ஆட் பண்ண போறாங்க. ஓகே, the first user name எப்படி இருக்கு பாருங்க, இங்க டி மது. அப்ப இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிறத மட்டும் எடுத்துக்குது. மற்ற எல்லாமே என்னன்னா நோ ஆஃப்டர் அப்ளைன்னு இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா தான் அசைன் பண்ணணும். அப்படி நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா அது டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். Terraform-ஓட பிஹேவியரே இதான்.
இப்போ நம்ம ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்றோம். அதுல செக்யூரிட்டி குரூப் பாஸ் பண்ணலனா அது என்ன செக்யூரிட்டி குரூப் எடுத்துக்கும்? டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் எடுத்துக்கும். VPC பாஸ் பண்ணலனா டிஃபால்ட் VPC எடுத்துக்கும், இல்ல சப்நெட் எடுத்துக்கும். கரெக்டா? கீப்பர் பாஸ் பண்ணலனா ப்ரொசீட் வித்அவுட் கீப்பர் டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். அப்படிதான் ஒர்க் பண்ணும். So if you are not passing any value, it will take default and will create. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 4 to add 0 to change அப்படின்னு இருக்கு. சோ அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் யூசரா யார் கிரியேட் ஆகுறா? டி மது இங்க. அதுக்கு அடுத்து மேல டி ஜாக், சோ டி தேவ். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அடிஷனலா ஒரு யூசர் ஆட் பண்ணலாம். சோ யார் அந்த யூசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்ஸ்ல வினோ அப்படின்னு கொடுத்துறேன். வினோ அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ இந்த லூப் எத்தனை எக்ஸிக்யூட் ஆகும்? 5 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். Again Terraform plan சேவ் பண்ணல நினைக்கிறேன். bro சேவ் பண்ணல bro. யா சேவ் பண்ணல. வினோ முன்னாடி டி என்ன பிரச்சனை? See now 5 user. கரெக்ட்? அப்ப இந்த லூப் இந்த எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் வரைக்கும் அது ஐட்ரேட் ஆகும். சரிங்களா? அப்ப நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் திஸ் கவுண்ட் நம்ம இது மாதிரியும் சில ஃபீச்சர் இருக்கு. இதை வச்சு நம்ம கோட என்ஹான்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஃபார் ஈச் மேப்பும் ஃபார் ஈச் செட்டும். சரிங்களா? அப்ப கவுண்ட் வெறும் சிம்பிளா போகாம நம்ம அந்த கவுண்ட்டை ஃபாலோ பண்ற இது மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச் மேப், ஃபார் ஈச் செட் அப்படின்ட்டு. அதை வச்சு நம்ம ரிசோர்ஸ்க்கு எல்லாமே ஒரு நேம் செட் பண்ணலாம், ஒரு டேக் நேம் செட் பண்ணலாம். கிளியரா? இது எனி டவுட்ஸ் இன் திஸ்? நோ ப்ரோ. திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுமா யாருக்காச்சும் ஆன்லைன்ல? One second, Dinesh. For each map, 1 second. Yeah, okay. No issues. ஓகேங்க. ஸோ ஒரு ஐட்ரேட்டபிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ல இருந்து போவோம். ஒரு ஐட்ரேட்டபிள்னா என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் 5 தரேன். சரிங்களா? ஸோ ஏ ஈக்குவல் டு 5 சொல்றேன். சரிங்களா? இது எப்பயுமே ஒரு லூப்பா தான் போகும். ஃபார் சரிங்களா ஐ இன் ஏ, ஐனா ஐட்ரேட்டபிள். ஃபார் ஐ இன் ஏ, அப்போ இந்த லூப் எனக்கு என்னன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆயிட்டு அது வேல்யூஸ்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ணும் அந்த கம்ப்யூட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூவா 0, 1, 2, 3, 4 அவ்வளவுதான். அப்ப இங்க எத்தனை ஐட்ரேஷன் இருக்கு? 5 ஐட்ரேஷன் இருக்கு. ரைட்டா? இதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன் சொல்லுவோம். அப்ப 5 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். ரைட்டா? அப்ப இதுதான் ஐட்ரேஷன். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், இந்த ஐட்ரேஷனை வச்சு எப்படி டேக் பண்ண முடியும், இல்ல ஒரு ரிசோர்ஸ்க்கு எப்படி நேம் கொடுக்க முடியும், அதை நான் திங்க் பண்றேன். முதல்ல நான் ஐட்ரேஷன் வச்சு அந்த ரிசோர்ஸ் நான் கிரியேட் பண்ணேன். யூசிங் கவுண்ட் ஃபங்க்ஷன் வச்சு நான் பண்ணேன். இங்க பாருங்க அழகா கவுண்ட் ஈக்குவல் டு 5 கொடுத்தேன். இந்த இடத்துல கவுண்ட் ஈக்குவல் டு 5 கொடுத்தேன். அப்ப எனக்கு எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆச்சு? இது 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆச்சு. எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆச்சு? 5 ரிசோர்ஸ் கிரியேட் ஆச்சு. கரெக்டா? இது ஸோ இங்கே போலாம். cd டாட் ஸ்லாஷ் டாட் 1.4 full on time count. Terraform init initialize. இப்ப Terraform plan. நான் அந்த போட்டோஸ் மாறிட்டு இருக்கேங்க. அதான் அந்த டாட் வச்சு ஸ்லாஷ் பண்ணி அந்த போட்டோஸ் மாறிட்டு இருக்கேன். எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுது நமக்கு இந்த இடத்துல? டோட்டலா 5. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் பாத்தீங்களா, அதுக்கு என்ன பேரு, அதை போய் செக் பண்ணலாம். இங்க பாருங்க வெப் 4 இருக்கு. அப்ப இது மாதிரி வெறும் அந்த நம்பர்ஸ்ல தான் இருக்கு.
அப்ப எனக்கு இது மாதிரி நம்பர் வேணாம், எனக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா இது மாதிரி ஃபார் ஈச் இல்ல ஃபார் செட் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துல எதனா ஒண்ணு நான் யூஸ் பண்ணிப்பேன். இது யூஸ் பண்ணும்போது இதுல என்னால ஐட்ரேட்டபிளும் ஆட் பண்ண முடியுது, அது கூடவே என் ரிசோர்ஸ்க்கும் அந்த வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேல்யூவும் அசைன் பண்ண முடியுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த டெவ்ன்றது தான் 0, QAன்றது 1, ஸ்டேஜ்ன்றது 2, ப்ராடன்றது 3, பி ப்ராடன்றது 4. டோட்டலா எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆனா 5 ரிசோர்ஸ். கரெக்டா? அதான் இந்த ஃபார் ஈச்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்க பக்கெட்னு இருக்கா, ஓகேவா? இது என்னன்னா AWS ரிசோர்ஸை கிரியேட் பண்றேன், அப்ப எனக்கு ஒரு பக்கெட்டை தான் கிரியேட் பண்ணணும். அப்ப அந்த பக்கெட்டோட பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் நான். அப்ப அந்த பக்கெட்டோட பேர் எப்படி இருக்கணும்னா இந்த டெவ் இருக்குல்ல அதான் கீ, இது வேல்யூ. அப்ப இந்த ஐட்ரேட்டபிளோட கீ வேல்யூ. அப்ப முதல்ல இந்த கீயை கால் பண்றேன் டெவ், அப்ப எனக்கு டெவ்னு வந்துருச்சு. இங்க ஐஃபன், இங்க பாருங்க ஸ்ட்ரிங் இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க எண்ட் ஆகுது. அது வந்து ஹைலைட் ஆகுது பாருங்க, இங்க எண்ட் ஆகுது. அப்ப இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இந்த டாலர் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னா வேரியபிள் அப்படி கால் பண்ணும். என்ன வேரியபிள்னா ஈச் டாட் கீ. அப்ப ஃபர்ஸ்ட் கீ டெவ் அதை எடுத்துக்கோ, இது ரேண்டமா இது வேணா எடுத்துக்கோ, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டெவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஈச் டாட் கீ டெவ், ஈச் டாட் வேல்யூ, அதுக்கு என்ன வேல்யூ மை டா பக்கெட். சரியா? கிளியரா? அப்ப ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் கோட பேரு இது மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த ரிசோர்ஸ் பேர் எப்படி இருக்கும் யாராச்சும் சொல்லுங்க பாப்போம் ஆன்லைன்ல. இந்த நெக்ஸ்ட் ரிசோர்ஸ்க்கு எப்படி இருக்கும் பேரு? QA each dot key MOI, yeah, hyphen My hyphen app. MOI, okay my hyphen QA PP, okay இப்படி வந்துரும். bucket, கரெக்ட்டா? இப்ப டாக்ல எப்படி வரும்? என்வாயர்மென்ட், இங்க என்ன இருக்கு each dot dev, அப்ப devனு வந்துரும். அப்ப இந்த each இக்னோர் பண்ணிடுவாங்க, வெறும் அந்த கீ இருக்குல்ல அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கும். சரிங்களா? இது நம்ம ஃபியூச்சர்ல செல்ஃப் டாட் அப்படின்னு பார்ப்போம், அப்ப நான் என்னன்னு அதை சொல்றேன். ஸோ இங்க பாருங்க பக்கெட் நேம் என்ன இருக்கு, அது ஒரு ஸ்ட்ரிங், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆகிக்கிறேன். ஸோ பாருங்க ஈச் டாட் கீ, என்ன நம்ம கீ QA அப்படின்னு வரும். வேல்யூ இது கீ வேல்யூ, அப்ப மை ஐஃபன் QA ஆப் பக்கெட் அப்படின்னு வரும். கிளியரா? தென் ஈச் டாட் வேல்யூ, ஈச் டாட் வேல்யூக்கு பதிலா நம்ம என்னன்னா பக்கெட் நேம் என்ன வேணா கொடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல பக்கெட் ஓகேங்களா, ஆப் நேம் அப்படி கூட தரலாம், தப்பே இல்லை. இது நம்ம கொடுக்குற டேக் தான். அதுக்கான அந்த வேல்யூ மட்டும் அந்த ஐட்ரேஷன்ல ப்ரெசென்ட்டா என்ன ஐட்ரேஷனோ அந்த ஐட்ரேஷன் எடுத்து அந்த வேல்யூ வந்து இங்க அசைன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்னா இந்த இடத்துல வேல்யூ என்ன வரும், இந்த வேல்யூ வரும். செகண்ட் ஐட்ரேஷனுக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும், இந்த வேல்யூ வரும். தேர்ட் ஐட்ரேஷனுக்கு இந்த வேல்யூ வரும். கிளியரா? இது Clear bro. clear. ஓகேங்க. சோ இதே மாதிரி தான் இந்த ஈச் செட் சேம். நந்தினி இருக்கீங்களா? கிளியரா? கிளியர் சார். யா, அதுக்கு தான் உங்க நேத்து அந்த S3 கிளாஸ் பார்த்துட்டு சொன்னேன். ஓகே புரியுது சார். யா, அதுதான். சரிங்களா? ஓகே. ஓகேங்க. நெக்ஸ்ட் இப்ப இது இம்பார்ட்டன்ட், இது சோ இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா டெர்ஃபார்மோட லைஃப் சைக்கிள் பார்க்க போறோம். லைஃப் சைக்கிள்னா என்னன்னா அது பிஹேவியர் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. பிஹேவியர் இல்ல லைஃப் சைக்கிள் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், ரைட்டா? அதுக்கும் சில டிஃபால்ட் பிஹேவியர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு பைத்தான் லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா அதுல வந்து லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி இப்பெல்லாம் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் என்னன்னா நான் வந்து அந்த அரேஸ் வந்து அதில் கால் பண்ணுவேன், லைக் அந்த வேரியபிள்ஸ் அதில் கால் பண்ணுவேன். அதில் மியூட்டபிள் இம்யூட்டபிள்னு இருக்கும் கான்செப்ட். நம்ம இங்கே பார்த்துருப்போமே ஃபர்ஸ்ட் இந்த 1.3 இம்யூட்டபிள். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அது யாராச்சும் ஒருத்தர் இம்யூட்டபிள் அப்படின்னா என்னன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் இம்யூட்டபிள்னா நம்ம வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது சார். முன்னாடியே ப்ரீ டிஃபைன் பண்ண மாதிரி டிஃபைன் பண்ணிடுவோம், நாட் சேஞ்சபிள். ஓகே. வேற சொல்லுங்க. இம்யூட்டபிள்
ஸோ நம்மளுடைய அந்த நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்லையும் அண்ட் கிளவுட் என்விரான்மெண்ட்லையும் என்ன இருக்கோ அதுதான் ஸ்டேட் ஃபைல்லையும் இருக்கணும். நம்ம கான்ஃபிகரேஷன்ல இருக்கிறது தான் நம்ம ஸ்டேட் ஃபைல்ல இருக்கும். நம்ம கிரியேட் பண்றதுல வந்து கிளவுட்லயே இருக்கும். சப்போஸ் நம்ம கிளவுட்ல சேஞ்ச் பண்ணோம், ஸ்டேக் ஃபைல ரிஃப்ரெஷ் பண்ணா கூட நம்ம கான்ஃபிகரேஷனும் ஸ்டேக் ஃபைலும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி சேஞ்ச் பண்ணும். இது வந்து மைனர் சேஞ்ச்னா அது சேஞ்ச் ஆகும், மேஜர் சேஞ்ச்னா டெலீட் ஆயிடும். ஓகே, அவர் சொன்னது கரெக்ட். அப்ப இம்யூட்டபிள்ன்றது பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டி, ரைட்டுங்களா? இப்ப என்னோட கான்ஃபிகரேஷன் இருக்கு, என் கான்ஃபிகரேஷனை நான் அப்ளை பண்ணா அது ஒரு ஸ்டேட் ஃபைல கிரியேட் பண்ணோம், அது கூடவே போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணோம். இப்போ ஒரு EC2ன்னு எடுத்துக்கோங்க, அதுல டேக் நேம் இருக்கும், மேல வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். டேக் நேமை நான் போயிட்டு என்னோட கிளவுட்ல மாத்துறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். தென் ஸ்டேட் ஃபைல ரெஃப்ரெஷ் பண்ணா அதுலயுமே அப்டேட் ஆகும். ஸோ இதை நான் டயக்ராம் கூட நான் ட்ரா பண்றேன். ட்ரா திஸ் டயக்ராம். மெசேஜ் போட்டிருக்கீங்க. செகண்ட் இங்க எடுத்துக்கலாம். சோ அப்ப நம்ம கிட்ட 3 விஷயம் இருக்குங்க. என்னென்ன இருக்கு? முதல்ல கான்ஃபிகரேஷன் இல்ல மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃபிகரேஷன் கான்ஃபிகரேஷன். ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கிறது ஸ்டேட் ஃபைல். மூணாவது நம்ம கிட்ட இருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃப்ரா அப்படி கால் பண்ணுவோம். இப்ப இங்க I'm having my configuration file. சரிங்களா? இதுல நான் என்ன பண்றேன், zone availability zone ஒரு EC2 கிரியேட் பண்றேன். சர்வர் இது சின்னதாக்கலாம். ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்றேன். அதுக்கு நேம் என்ன கொடுக்குறேன்னா my EC2 ஒரு நேம் கொடுக்குறேன். தென் AZ availability zone என்னன்னா நான் AP-South-1A ல கிரியேட் பண்றேன் ஃபர்ஸ்ட். அது கீழே டேக் tag என்னன்னா dev EC2 ஒரு டேக் கொடுத்துறேன். ஒரு டேக் தான் கொடுத்துருக்கேன். இதே விஷயம் நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணும், எனக்கு இங்கேயும் போயிட்டு ஒரு ஸ்டேட் ஃபைலா போய் சேவ் ஆகும். இந்த மாதிரி என் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போயிட்டு ஒரு ரிசோர்ஸா கிரியேட் ஆகும். when I do the apply, கரெக்ட் தானே? Terraform apply பண்ணா எனக்கு இது மாதிரி தான் ஆகும். ரைட். இப்போ என்னோட டெவலப்பர் என்ன பண்ணிட்டாரு, இங்க போயிட்டு அடிஷனல் டேக் நேமா என்னன்னா டீம் அப்படின்னு போட்டு அவர் ALPHA ஆல்பா அப்படின்னு நினைச்சிட்டாரு. சரிங்களா? அப்ப என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது நம்மளோட AWSல போயிட்டு ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க இது மாதிரி. இப்ப இந்த சேஞ்சுக்கு Terraform என்ன பண்ணும்? இப்ப நான் இந்த இடத்துல போயிட்டு Terraform பிளான் கொடுக்குறேன். வாட் வில் ஹேப்பன்? என்ன சொல்லும்? It will compare a configuration file and state file. ஃபர்ஸ்ட் அது கம்பேர் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபைல ரெஃப்ரெஷ் பண்ணும். ரெஃப்ரெஷ் பண்ணி என் கான்ஃபிகரேஷன் அதாவது என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுல என்ன சேஞ்ச் நடந்திருக்கோ அந்த சேஞ்சை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல அப்டேட் பண்ணும். இந்த மாதிரி அடிஷனல் ஒரு டேக் வந்திருக்கு அப்படின்ட்டு, கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இட் வில் கம்பேர் த கான்ஃபிகரேஷன் அண்ட் ஸ்டேட் ஃபைல், ரெண்டுத்த கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி அது என்ன சொல்லும் என்கிட்ட, one change
ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. இஃப் யூ டூ த அப்ளை த சேஞ்ச் வில் பி deleted அப்படின்னு காட்டும். கரெக்டா? அப்ப இதுதான் அந்த இம்யூட்டபிள் பிஹேவியர். அப்ப இது பாத்தீங்கன்னா மைனர் சேஞ்ச். இப்ப ரெண்டாவது சேஞ்ச் நான் பண்றேன். இப்ப இந்த இடத்துல இதை நான் பீன் சேஞ்ச் பண்ணிடுறேன் என்னோட கான்ஃபிகரேஷன்ல. இப்ப என்ன நடக்கும்? when I do the apply என்ன நடக்கும்? ஒரு ரிசோர்ஸ் delete ஆயிட்டு கிரியேட் ஆகும். To destroy, one to add. it will destroy. எதை டெஸ்ட்ராய் பண்ணோம்னா இந்த ஸ்டேட் ஃபைல்ல இருக்கிற இதையும் டெஸ்ட்ராய் பண்ணோம், என் இன்ஃப்ரால இருக்கிற இதையுமே இட் வில் டெஸ்ட்ராய். அதுக்கப்புறமா புதுசா என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கணும் அந்த கான்ஃபிகரேஷனை அது போயிட்டு கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இட் வில் டூ த டெஸ்ட்ராய் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் தான் போயிட்டு அது எனக்கு புதுசா ரிசோர்ஸை கிரியேட்டே பண்ணும். சரிங்களா? இதான் டெராஃபார்மோட ஃபர்ஸ்ட் லைஃப் சைக்கிள். அப்ப ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுது? டெஸ்ட்ராய். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது? கிரியேட். அப்புறம் என்ன பண்ண போறேன்? இந்த ஆக்டிவிட்டியை மாத்த போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் நீ எனக்கு கிரியேட் பண்ணு, அதுக்கப்புறமா நீ எனக்கு டெஸ்ட்ராய் பண்ணு. கிளியரா? ஸோ இதை எதை வச்சு நான் செட் பண்ணுவேன்னா லைஃப் சைக்கிளை வச்சு செட் பண்ணுவேன். அந்த லைஃப் சைக்கிள் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரியேட். சரிங்களா? கிரியேட் பிஃபோர் டெஸ்ட்ராய். இதான் அந்த லைஃப் சைக்கிள். கிளியரா இது கைஸ்? யா ப்ரோ ஒரு சின்ன டவுட். இப்ப சொல்லுங்க. நீங்க நம்ம ரெஃப்ரெஷ் நம்ம கொடுத்தா தானே ஸ்டேட் ஃபைல் ரெஃப்ரெஷ் ஆகுமா இல்ல ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆகுமா? when we do the plan ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே ஃபைன். நம்ம மேனுவலும் பண்ணலாம், பிளான் கமாண்ட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காவே ஆகும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே. ப்ரோ இங்க லைஃப் சைக்கிள்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் தானே? ஆமாங்க. ஸோ இங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க, லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். இங்க இந்த ரிசோர்ஸ் பிளாக் குள்ளவே தான் ஆட் பண்ணோம். இங்க பாருங்க, இந்த ரிசோர்ஸ் பிளாக் குள்ளவே நான் லைஃப் சைக்கிள் அப்படின்னு லைக் டேக் நான் லைஃப் சைக்கிள் ஆட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பிராக்கெட்ஸ் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் கிரியேட் பிஃபோர் டெஸ்ட்ராய் ட்ரூ அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல நான் டெயின்டட் ரிசோர்ஸ் அப்படி கூட அப்ளை பண்ணேன். அப்போ டெயின்ட் நான் மார்க் பண்ணப்போ கூட ஃபர்ஸ்ட் எனக்கு டெஸ்ட்ராய் ஆகும், அப்புறம் தான் கிரியேட் ஆகும். ஆனால் நான் என்ன பண்றேன், முதல்ல கிரியேட் பண்ணு, அதுக்கப்புறம் டெஸ்ட்ராய். டெயின்ட்லாம் அப்புறம் பண்ண பார்ப்போம். நீங்க முதல்ல நான் என்ன பண்றேன், என்னோட ரிசோர்ஸை ஏல கிரியேட் பண்றேன், தென் நான் அதை பிக்கு மாத்துவேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கிரியேட். ஸோ சேஞ்ச் டைரக்டரி. இது என்னன்னா 1 பாயிண்ட் எத்தனைங்க, 7 உள்ள வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல டெராஃபார்ம் இனிஷியேட். இப்போ EC2 எங்க கிரியேட் ஆகும், ஏல கிரியேட் ஆகும். API-south-1A. இது இன்ஸ்டன்ஸ் நேம், இது டேக் நேம் எல்லாமே இருக்கு. சரிங்களா? இப்போ நான் இனிட் கொடுக்குறேன். இனிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க என்னெல்லாம் கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டெராஃபார்ம் லாக் ஃபைல் கிரியேட் ஆகும். அது கூடவே நமக்கு அந்த ப்ரொவைடர் பிளகினை லாக் பண்ணும். ஒரு கீ ஜெனரேட் ஆகி எஸ் டன். இங்க பாத்தீங்களா? ஓகே. இப்ப ஸ்ட்ரீம் கிளியர் பண்ணிக்கிறேன். இங்க கிளியர் பண்ணிட்டு டெராஃபார்ம் பிளான் ஒன் டு ஆட் அப்படின்னு இருக்கு. இப்போ டெராஃபார்ம் லைக் -hyphen auto -app-roe அப்ரூவ் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, அப்ரூவ் போட்டாங்க, சாரி. ஓகே டன்.
அப்போ எனக்கு 1 to add, அதுக்கப்புறம் அதை கிரியேட்டும் பண்ண செய்யும். எனக்கு ஸ்டில் கிரியேட்டிங் இருக்கு சார். இந்த ஆ, லைஃப் சொல்லுங்க. சைக்கிள்குள்ள இந்த வேரியபிள்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கலான்றது பை டிஃபால்ட் இப்போ இங்க நம்ம லைஃப் சைக்கிள் டைப் பண்ணாவே சின்டாக்ஸ் வந்துருமா, இல்ல நம்ம அந்த டாக்குமெண்ட்ரியில ஏதாவது காப்பி பண்ணி நம்ம டாக்குமெண்ட் வந்து ரெஃபர் பண்ணி போடணும் லைஃப் சைக்கிளா. ஓகே சரிங்களா, இது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலா நான் சொன்ன மாதிரி இப்போ லைக் நம்ம புதுசா போயிட்டு அந்த கோட்லாம் வந்து அந்த அங்கேருந்து எடுத்துட்டு வர மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இருக்கும் அந்த கோடை காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவோம். நம்ம இண்டஸ்ட்ரி லைக் நம்ம நாளைக்கு ஒர்க் பண்ணும்போது ரைட்டுங்களா, நமக்கு அங்கே நீடு இருக்கும்போது நம்ம அதை வந்து வச்சுப்போம். ஓகே இல்லைன்னா அதை வந்து எடுத்து விட்டுருவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆல்ரெடி எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க, சாம்பிள்ஸ் இருக்கும். ஓகே கோடு அந்த சாம்பிள் கோட் என்ன பண்ணணும், நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கணும். டெர்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம மாடிஃபை பண்ண லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே இப்போ எனக்கு அப்ளை கம்ப்ளீட் ஒரு ரிசோர்ஸ் வந்து டன். இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன், என் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்றேன். ஸோ ஐ வாண்ட் டு மூவ் மை ரிசோர்ஸ் ஏல இருந்து பிக்கு நான் மாத்துறேன். இப்போ அது இனிஷியலா நான் டெராஃபார்ம் அதில் பிளானோ இல்லை அப்ளை தரேன். அப்படின்னா நடக்கும். வாட் வில் ஹேப்பன், ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், அது கிரியேட் பண்ணும். அந்த பிஹேவியரை மாத்துறேன்ல, அந்த பிஹேவியர் மாத்துறதுக்கு பேர் தான் லைஃப் சைக்கிள். அதோட அந்த நேச்சுராலிட்டியை நான் மாத்துறேன். டெராஃபார்ம் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதை நான் மாத்துறேன். அதான் லைஃப் சைக்கிள். யூசிங் லைஃப் சைக்கிள் வி கேன் சேஞ்ச் த டெராஃபார்ம் பிஹேவியர். சரிங்களா, இது இன்டர்வியூ கொஸ்டின்ங்க. இது ஷோரா நாளைக்கு டெராஃபார்ம்ல நீங்க ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா இந்த லைஃப் சைக்கிள் ஒரு கொஸ்டினாவே வரும் உங்களுக்கு, கண்டிப்பா வரும். இப்ப நான் டெராஃபார்ம் ஓகேங்களா, டெராஃபார்ம் பிளான் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டேன்ல, மேல கண்ட்ரோல் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பிளான் இங்க பாருங்க, 1 to add 1 to destroy. முதல்ல நமக்கு என்ன ஆக்டிவிட்டி நடக்கும், creation. So let's check. Terraform apply auto app rov approve. So பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, கிரியேட்டிங், ஸ்டில் கிரியேட்டிங். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது போயிட்டு டெஸ்ட்ராய் பண்ணவே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா என்ன நடக்குது, டெஸ்ட்ராயிங். See, still destroying. ஓகே, ஸோ டன்ங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அது கிரியேட் பண்ணியிருக்கு அந்த ரிசோர்ஸை, அதுக்கப்புறம் தான் போயிட்டு அது டெஸ்ட்ராயே பண்ணுது. ஸோ இது எதனால நடக்குதுன்னா, அந்த ரிசோர்ஸ்க்கே நான் ஒரு லைஃப் சைக்கிள் செட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் யாராச்சும் இந்த ரிசோர்ஸை எதனா மாடிஃபை பண்ணாங்கன்னா, முதல்ல ஓடிட்டு இருக்க ரிசோர்ஸை நீங்க டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. புது ரிசோர்ஸை கிரியேட் பண்ணிட்டு தான் இந்த ரிசோர்ஸை நீங்க டெஸ்ட்ராய் பண்ணணும்.
அப்படின்ற ஒரு லைஃப் சைக்கிள் தான் இது. கிளியரா கைஸ்? எஸ் ப்ரோ. Clear, bro. Clear. சொல்லுங்க. இங்க ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ப்ரோ நடக்கும்? இங்கயா ஆமா. ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட டிஃபால்ட் ஆக்டிவிட்டியே பண்ணும். ஓகே ஓகே. அவ்வளவுதான். டிஃபால்ட் ஆக்டிவிட்டி அது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணோம், அப்புறம் கிரியேட் பண்ணோம். அவ்வளவுதான். சார் சப்போஸ் இது லைஃப் சைக்கிள் அப்படின்றது லாஸ்ட்ல தான் கொடுக்கணும்னு இருக்கா, இல்ல நம்ம டாப் டு பாட்டம் அப்படின்ற மாதிரி அப்ரோச் இருக்கா, இல்ல நம்ம இது எங்க வேணா கொடுத்துக்கலாமா? இல்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது இந்த ரிசோர்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளதான் தரணும். இந்த ரிசோர்ஸ் பிளாக் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க ஸ்டார்ட் ஆகுது. எங்க எண்ட் ஆகுது? இங்க எண்ட் ஆகுது. அப்ப இதுக்குள்ளதான் தரணும். ஓகே. சரிங்களா? சோ இதுக்கு வெளில கொடுத்தா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் இந்த ரிசோர்ஸ்க்கு தான் லைஃப் சைக்கிள் செட் பண்றேன். இது மாதிரி ஒரு 50 ரிசோர்ஸ் கூட இருக்கலாம்ல, எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகாது. ஓகே ஓகே. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் இருக்க ஒரு லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட் டெஸ்ட்ராய். அப்ப இந்த ப்ரிவென்ட் டெஸ்ட்ராய் என்ன பண்ணோம்? ஒரு ரிசோர்ஸை நம்மள டெஸ்ட்ராய் பண்ண அலோவே பண்ணாது. சரிங்களா? ப்ரிவென்ட் டெஸ்ட்ராய் டிஃபால்ட்டா இதுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த நம்ம அங்க ட்ரூன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்ஸ் இதை கிரியேட் பண்ணிட்டு ஏதோ மாடிஃபிகேஷன் பண்றேன், அப்ப அந்த அப்ளை ஆயிடுச்சுன்னா அதை அளவே பண்ணாது திரும்ப அந்த இன்ஸ்டன்ஸை. சி, ஸோ இதை செக் பண்ணலாம் எப்படின்ட்டு. இதுவும் ஒரு லைஃப் சைக்கிள் தான். சேஞ்ச் டைரக்டரி ./1.8 prevent destroy அதுக்குள்ள போயிட்டேன். இப்ப terraform init initialize. இப்போ கண்ட்ரோல் எஸ் சேவ். இப்போ என் ரிசோர்ஸ் எங்க கிரியேட் ஆகும்? பில. கரெக்டா? இந்த இடத்துல நான் terraform அப்ளை கொடுக்குறேன். முன்னாடி நான் டெஸ்ட்ராய் பண்ணவே இல்லை. இப்போ நான் இங்க அப்ளை கொடுக்குறேன். எஸ். இப்போ எனக்கு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். அதோட லைஃப் சைக்கிள் பாலிசி என்னன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. கிளியரா? அதை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. லைக் அந்த காலத்து மூவிலாம் இருக்கும் பாத்தீங்களா, வரம் வாங்கிட்டு வர்றது அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இப்போ ப்ரிவென்ட் டெஸ்ட்ராய்னா இந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்ணாத அலோவ் பண்ணவே பண்ணாது இந்த லைஃப் சைக்கிள் இருந்தா. அதே மாதிரி இது இருந்தா முதல்ல இது மாதிரி இன்னொரு ரிசோர்ஸை நீ கிரியேட் பண்ணு, அப்புறம் இதை டெஸ்ட்ராய் பண்ணு. அது மாதிரி தான் லைஃப் சைக்கிள்னா அதான். சரிங்களா? இப்ப நான் ஆக்சிடென்டலா terraform destroy கொடுத்தா கூட அதை நான் அலோவ் பண்ணாது. ஏன் அலோவ் பண்ணாது? இப்ப நான் இங்க போயிட்டு terraform DSTROI destroy கொடுக்குறேன். See, instance cannot be destroyed. Clear, guys? Yes bro. Yeah. So இத போயிட்டு யாராச்சும் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் கூட போய் ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு கண்ட்ரோல் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சுவலா so we do the plan. நான் அவைலபிலிட்டி சொன்ன B ல இருந்து A மாத்தி இருக்கேன். ஸோ அது என்ன சொல்லுது பாருங்க, அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. சரியா? இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு நான் இங்க ஃபால்ஸ் அப்படின்னு தரேன். FALSE ஃபால்ஸ் அப்படின்னு தரேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் B ல தான் வச்சுருக்கேன். ஸோ switch on to B, கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இப்போ I do the destroy.
auto APPROVE approve. இப்ப டெஸ்ட்ராய் பண்ணு. ஏன் இந்த லைஃப் சைக்கிள் ஃபால்ஸ், வரத்தை வாபஸ் வாங்கியாச்சு, அவ்வளவுதான். இப்ப ஸ்டேட்டை ரெஃப்ரெஷ் பண்ணோம், லைஃப் சைக்கிள் ஃபால்ஸ் ஆகுது. இப்ப அது என்ன பண்ணுது பாருங்க, டெஸ்ட்ராய்டு. கிளியரா இது? யா ஓகேங்க. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் சப்போஸ் இப்போ நான் ஒரு 2 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணேன் சார். ஃபார் ஈச் லூப்லயே நான் கிரியேட் பண்ணணும்னா, இப்போ நான் அந்த ஃபார் ஈச் லூப்பு கீழே ஒரு ரிசோர்ஸ் தான் எழுதுவேன், அதையவே நான் திரும்ப யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ அதுக்கு இந்த ஃபார் ஈச் கீழே அந்த ரிசோர்ஸ் பிளாக்குள்ள ஒரு டைம் நான் லைஃப் சைக்கிள்ன்றது கொடுத்தா போதுமா சார்? போதும். ஓகே. அங்கேயும் நம்ம அப்படியும் இந்த லைஃப் சைக்கிள்குள்ளேயும் நான் கீ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நான் தான் சொன்னல, நம்ம லைஃப் சைக்கிள் செட் பண்ணுவோம். அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தி மல்டிபிள் லைஃப் சைக்கிள், ஓகே, ஒரு ரிசோர்ஸ் பிளாக் கீழ இது மாதிரி நம்ம ஃபார் ஈச் வச்சுக்கலாம், அங்க லைஃப் சைக்கிள் செட் பண்ணிக்கலாம்னு சொன்னானே, அது சொல்லும் போதே அந்த லைஃப் சைக்கிள் தான் இது. சரிங்களா? யா ஓகே. நம்ம மூணாவது லைஃப் சைக்கிள் எது பாத்தீங்கன்னா இக்னோர் சேஞ்சஸ். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லைஃப் சைக்கிள். சரிங்களா? இக்னோர் சேஞ்சஸ். அப்ப என்ன சேஞ்ச்லாம் இக்னோர் பண்ணு? அப்ப எனக்கு இந்த டேக் இருக்குல்ல, அல்லது சேஞ்ச்லாம் எனக்கு இக்னோர் பண்ணிடு. எதுக்காக இக்னோர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸோ ஆஸ் யூ நோ, டெவலப்பர் கண்டிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல அந்த ரிசோர்ஸ்க்கு நிறைய டேக் ஆட் பண்ணி வைப்பாங்க. இது மாதிரி நாட் ஒன் பட் மெனி. ஸோ பாத்தீங்கன்னா இஎன்வி நிறைய டேக் இருக்குங்க ஒரு ரிசோர்ஸ்னா. ஏன்னா அந்த டேக் நேம் வச்சு தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த ரிசோர்ஸை. ஸோ அப்ளிகேஷன் 001 அப்படின்னு சொல்லி நான் என் கான்ஃபிகரேஷன்ல ஒரு 2 டேக் தான் கொடுத்துருப்பேன். ஆனா என் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா அவங்க மல்டிபிள் டேக்ஸ் அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நான் திரும்ப அந்த ரிசோர்ஸை ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பிளானோ அப்ளையோ பண்றேன். அப்ப என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன்? அந்த டேக் என்ன ஆகும்? It will get destroyed. டேக் வந்து ரிமூவ் ஆயிடும் ரிசோர்ஸ்ல இருந்து. கரெக்டா? அவர் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாரோ அந்த சேஞ்ச் எல்லாமே காணாம போயிடும். அப்ப எனக்கு அந்த டேக்ல நடந்த சேஞ்சை மட்டும் நீ இக்னோர் பண்ணிட்டு, மற்றபடி ஸ்டேட்ல கான்ஃபிகரேஷன்ல ஒரே மாதிரி ரிசோர்ஸ் தான் இருக்கணும். அப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த லைஃப் சைக்கிள் தான் இக்னோர் சேஞ்சஸ். ப்ரோ டவுட் ப்ரோ. சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ எங்க என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கிரிப்டில் வந்து சம் டேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நாங்கள் மேனுவலாக வந்து எங்களோட ஏடபிள்யூஸ்ல வந்து சம் டேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். லைக் ஃபார் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆக்ஷன்ஸ் அந்த இன்ஸ்டன்ஸ் அப் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் அப் பண்ணும் போது இல்லை டெப்ளாய் எது சேஞ்சஸ் எதாவது பண்ணும் போது அந்த டேக்ஸ் எதுவுமே எதுவும் ஆகாது. அதுக்கு தான் இது நம்ம ஆட் பண்றோமோ? அதுக்கு தான் இது ஆட் பண்றோம். ஆமா. ஓகே. அதுக்கு தான் ஆட் பண்றோம். இப்ப நான் இது ஏன் இங்க ஆட் பண்ணிருக்கேன்னா, இது என் கான்ஃபிகரேஷன் இந்த டேக்லாம் இல்ல, அதனால தான் இதுக்கு வெளில இதை ஆட் பண்ணிருக்கேன். கரெக்டா? இது யார் ஆட் பண்ணிருக்கானா, டெவலப்பர் ஆட் பண்ணிருக்காங்க இந்த டேக்ஸ் எல்லாம். ஓகே. சோ added by developer. ரைட்? அப்ப இந்த டேக் எல்லாம் அவர் வந்து ஆட் பண்ணிருக்காரு. இப்ப நான் போயிட்டு இங்க பிளானோ அப்ளை கொடுத்தேன்னா, அது போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட் ஃபைல் இருக்குல்ல, அதை அப்டேட் பண்ணும். ஸோ இது மாதிரி அப்டேட் பண்ணும். அப்ப ஸ்டேட் ஃபைல் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட். எதோட ரெக்கார்ட்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரெக்கார்டு தான் ஸ்டேட் ஃபைல். அப்ப இது ஃபர்ஸ்ட் போயிட்டு அதை அப்டேட் பண்ணிக்கும். இதுக்கப்புறமா இந்த ஸ்டேட் ஃபைலையும் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்றப்ப இங்க டேக் என்ன இருக்கு? இது ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இங்க டேக் எத்தனை இருக்கு? 3 டேக் இருக்கு. அப்ப கான்ஃபிகரேஷன் எந்த டேக்லாம் இல்லையோ அது மொத்தமா ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகே, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ ஐம் ஆடிங் அ லைஃப் சைக்கிள். இங்க போயிட்டு எல்சி போட்டுறேன். லைஃப் சைக்கிள் என்னன்னா இக்னோர் சேஞ்சஸ். எதுக்கான சேஞ்ச்னா டேக் சேஞ்சஸ். அவ்வளவுதான். இக்னோர் சேஞ்சஸ் டேக். ஓகே, இப்ப போயிட்டு அது கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணும்போது இந்த டேகை மட்டும் இக்னோர் பண்ணிடுது. கரெக்டா? அப்ப இந்த டேக் நேம் மட்டும் அப்படியே இருக்கும், அது ரிமூவ் ஆகாது. கிளியரா? இது
ப்ரோ இது டேக் மட்டுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சப்போஸ் ஆ. நான் செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்றேன்னா இப்போ இக்னோர் சேஞ்ச் கொடுத்தனா கூட அதுவும் ஓகேல? இப்போ இன்ஃப்ரால வந்து நான் செக்யூரிட்டி குரூப் வேற ஏதோ சேஞ்ச் பண்றேன், அந்த நேரத்துல வந்து நான் இங்க இக்னோர் சேஞ்ச் கொடுத்தா எனக்கு வந்து அது ரிமூவ் ஆகாது, கரெக்ட்டுங்களா? இல்ல, யூஸ்வலா வந்து செக்யூரிட்டி குரூப் அது மாதிரி லைக் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டேக் நேம் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க வந்து இந்த லைஃப் சைக்கிள் பாலிசி நம்ம ஆட் பண்ணுவோம். லைக் இந்த டேக் நேம் யூஸ்வலாவே வந்து மோர் லைக் டேக் தான் நிறைய ஆட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி குரூப் வேணா கூட நம்ம இங்க ஆட் பண்ணி அதை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இங்க டேரக்டாவே என்ன பண்ணுவேன், பிபிசி செக்யூரிட்டி குரூப் ஐடிஸ் இருக்கும், ஒரு லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். அதனால ரிசோர்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இங்க நமக்கு என்னன்னா இந்த சேஞ்ச், அதாவது லைக் இஃப் ஐ சே, இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் இங்க வச்சிருக்கேன், எஸ்ஜி அப்படின்னு வச்சிருக்கேன், அப்ப SG1 அப்படின்னு வச்சிருக்கேன். நீங்க இந்த இன்ஃபால போயிட்டு என்ன பண்றீங்க, SG1 அது கூடவே SG2 அப்படின்னு ஆட் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் கான்ஃபிகரேஷன் அப்ளை அடிச்சா இது ரிமூவ் ஆயிடும்ல? எஸ் ப்ரோ. கொஸ்டின் அதானே உங்களுக்கு? ஆமா. ரைட்டுங்களா? அப்ப இது மாதிரி கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு டேட்டா அவங்க செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்றது கம்மி தாங்க, பண்ண மாட்டாங்க யூஸ்வலா. சரிங்களா? ஒன்னு ஆட் பண்ணா ஆமா இங்க இது வழியா தான் ஆட் பண்ணுவாங்க. இன்ஃப்ரா போயிட்டு செக்யூரிட்டி குரூப்ல ஆட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. they will be adding the this one tag தான் நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஓகே. சரிங்களா? ஓகே. ஸோ இதான் இக்னோர் சேஞ்சஸ். ஸோ நம்ம இதை ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இது டெஸ்ட்ராய்டு இந்த கோடில் அதனால் டெஸ்ட்ராய் பண்ணல. வெயிட் ஒரே நிமிஷம். directory dot dot slash 1.7 platform show circle Terraform state list Terraform auto destroy பண்ணவே இல்லைங்க இந்த ரிசோர்ஸ். destroy பண்ணிக்கிறேன். destroyed. இப்போ இங்க டேக் நேமா நமக்கு என்ன இருக்குன்னா நேம் மட்டும் தான் இருக்கு. இப்போ இந்த ரிசோர்ஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணிட்டு என் AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போயிட்டு இன்னும் ஒரு 3-4 டேக் நேம் ஆட் பண்ண போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த இம்யூட்டபிள் செக் பண்ணிருப்போம், பார்த்திருப்போம். அப்ப அந்த டேக் நேம் ரிமூவ் பண்ணிருப்போம், கரெக்டா? இப்ப இந்த லைஃப் சைக்கிளால அது வந்து ரிமூவ் ஆகாது. சேஞ்ச் டைரக்டரி டாட் டாட் ஸ்லாஷ் எங்க போனேன்னா நான் இந்த 1.9 போறேன். 1.9 இக்னோர் சேஞ்சஸ் அதில் போயிட்டேன். இப்ப இங்க ஸோ லெட்ஸ் செக். ஸோ இதெல்லாம் ரிசோர்ஸ் Terraform init initialize. இப்போ இந்த லைஃப் சைக்கிள் பிளாக் வந்துட்டு நம்ம எந்த AWS ரிசோர்ஸ் வேணாலும் கூட யூஸ் பண்ணலாமா, இல்லனா ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு? ஓகே, பண்ணலாம். ஓகே, थैंक यू. இப்போ Terraform apply auto HTTP SO field approve bro ACP
எனக்கு ஒரு ரிசோர்ஸ் எனக்கு இந்த web3 அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்கும் என் என்வரான்மெண்ட்ல. எங்க கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா API-South-1 கன்சோலுக்கு போறேன். புதிய போட சொல்லு. Login back. நம்ம ரிசோர்ஸ் இங்க இருக்குன்னா மும்பை. ஓகே, EC2 இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த வெப் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வர் கிரியேட் ஆயிருக்கும். இன்ஸ்டன்ஸ் ரன்னிங். அதுல web3 அப்படின்னு இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா நமக்கு இங்க டேக்ஸ் இருக்கா, அந்த டேக்ல நமக்கு ஒரு சிங்கிள் நேம் மட்டும் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா நேம் web3 அது மட்டும் தான் இருக்கு. இப்போ மேனேஜ் டேக் இது கூட போயிட்டு நியூ டேக், அப்ப என்வரான்மெண்ட் env ஒரு டேக் நேம், அதுக்கு என்ன வேல்யூனா நான் dev environment. ஸோ அதுக்கப்புறம் நியூ தென் அப்ளிகேஷன். ஸோ என்னன்னா ஸோ ICICI அப்படி போட்டுறேன். சரிங்களா, போட்டு சேவ். அப்ப நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு 2 டேக் நேம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். சரிங்க, பாத்தீங்கன்னா கரெக்டா. இப்போ when I do the apply, யூசுவலா இருந்தா அது என்ன பண்ணும், அந்த டேக் நேமை இந்த என்வரான்மெண்ட்ல இருந்து, அதாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து அது ரிமூவ் பண்ணிடும். ஆனா இங்க நான் என்ன ஆட் பண்ணிருக்கேன், லைஃப் சைக்கிள் ஆட் பண்ணிட்டு அதுல டேக்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இங்க ரைட் டேக்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப நான் டெராஃபார்ம் பிளான் அப்படி தரேன். பிளான் கொடுத்தா அது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபைல ரெஃப்ரெஷ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன பாருங்க, பிளான். இந்த வேர்ட் வரும் பாருங்க, ரெஃப்ரெஷிங் ஸ்டேட். அதுக்கப்புறமா என்ன சொல்லுது, நோ சேஞ்சஸ். see no changes. இங்கன்னா your infrastructure matches the configuration அப்படின்னு சொல்லுது. கிளியரா? இப்போ அந்த லைஃப் சைக்கிளை எடுத்துட்டேன், கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்ப I do the plan. இது சேவ் பண்ணிக்கலாம், control S சேவ். இப்ப பிளான் இப்ப என்ன சொல்ல பாருங்க, என்ன சொல்லுது இப்ப, ஒன் சேஞ்ச். கிளியரா? அப்ப என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஆப் ICICI, என்வரான்மெண்ட் dev, இது சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்ப நான் அப்ளை அடிச்சா அது என்ன பண்ணும், அங்க போயிட்டு சேஞ்ச் ரிமூவர் அந்த டேக் நேம் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். கிளியரா? யா, ஓகே. இது வந்து கமெண்ட்ங்க, மல்டி லைன் கமெண்ட். சரியா? சோ இதான் நம்மளோட 3வது லைஃப் சைக்கிள், இக்னோர் சேஞ்சஸ். நமக்கு 4வதா ஒன்னு இருக்கு, இது டிபெண்ட்ஸ் ஆன். டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ நான் யூஸ்வலா ஒரு விபிசி கிரியேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அது கீழே என்னெல்லாம் காம்பனண்ட் இருக்கும்? இன்டர்நெட் கேட்வே, சப்நெட்டு, நாட்டு, எலாஸ்டிக் ஐபி, இப்படி நிறைய காம்பனண்ட் இருக்கும். அது எல்லாமே கலெக்டிவா சேர்ந்தது தான் ஒரு விபிசி. கரெக்ட் தானே? அப்ப நான் எல்லாத்துக்குமே ஒரு கோடு எழுதிடுறேன். டெராஃபார்ம் எந்த ஆர்டர்ல கிரியேட் பண்ணணும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அது ரேண்டமா எதனா ஒரு ஆர்டர்ல கிரியேட் பண்ணி அந்த ரிசோர்ஸ் எல்லாமே இன்டிகிரேட் பண்ணும். ரைட். இப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கான்ஃபிகரேஷன் நான் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். delete all this. இப்ப இது என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதுக்குள்ள நான் பிளாக்கா எழுதி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விபிசி பிளாக், ரிசோர்ஸ் பிளாக், சப்நெட், பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட், இன்டர்நெட் கேட்வே, இதெல்லாமே வந்து பிளாக்கா நான் எழுதுறேன் கோட். இது பாத்தீங்கன்னா விபிசி பிளாக், இது சப்நெட், பிரைவேட் சப்நெட், இது சப்நெட், பப்ளிக் சப்நெட், இது இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்டா? இப்ப when I do the apply, சரிங்களா, அது ஒரு ஆர்டர்ல தான் அந்த ரிசோர்ஸ் போய் கிரியேட் பண்ணாது. அது என்ன பண்ணும்? மொத்தமா இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எடுத்து பார்க்கும். இந்த main.tf அதுல என்ன சொல்லியிருக்காங்க, இத்தனை சொல்லியிருக்காங்களா, அது எல்லாமே கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அது ஸ்டார்ட் பண்ணிடும் ரேண்டமா. இல்ல எனக்கு ரேண்டமா கிரியேட் பண்ணக்கூடாது, ஒரு ஆர்டர்ல தான் போகணும், விபிசி, அதுக்கப்புறமா சப்நெட், அதுக்கப்புறமா வந்து இந்த சப்நெட், அப்புறம் இன்டர்நெட் கேட்வே, அப்படிதான் ஒரு ஆர்டரா போகணும், ஒரு கியூல போகணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ற இந்த லைஃப் சைக்கிள் தான் டிபெண்ட்ஸ் ஆன். சரிங்களா? இப்போ இங்க என்ன கிரியேட் பண்ணி ஒரு விபிசி கிரியேட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலா விபிசி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு மற்ற எல்லா காம்பனண்ட்டும் கிரியேட் பண்ணும். கரெக்ட் தானே? சப்நெட், இன்டர்நெட் கேட்வே அதெல்லாம் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எலாஸ்டிக் ஐபி, AWS எலாஸ்டிக் ஐபி, என்ன ரிசோர்ஸ்? AWS எலாஸ்டிக் ஐபி, அது வாங்குறாங்க. ஸோ மெட்டா ஆர்குமெண்ட், மெட்டா டேட்டா, அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன். எது டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த AWS இன்டர்நெட் கேட்வே இருக்குல்ல, அது டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் அப்படின்னா இதை கிரியேட் பண்றதுக்கு, ரைட்டா, இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை வந்து கிரியேட் பண்ணும். அதான் இந்த டிபெண்ட்ஸ் ஆன் லைஃப் சைக்கிள். சரியா? இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை கிரியேட் பண்ணும், அதான் சொல்றாங்க. ஸோ செக் பண்ணுவோம். ஸோ சேஞ்ச் டைரக்டரி 1. வெளில போ, 0 இப்ப terraform init slice ஸோ ஒரு ஆர்டர் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் விபிசி, அதுக்கப்புறமா இன்டர்நெட் கேட்வே, அதுக்கப்புறமா எலாஸ்டிக் ஐபி, ஒரு ஆர்டர் வரும். Terraform plan. மொத்தமா 3 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போகுது. அந்த 3 ரிசோர்ஸ்ல Terraform VPC, அது அதுக்கப்புறமா இன்டர்நெட் கேட்வே, அதுக்கப்புறமா எலாஸ்டிக் ஐபி. அப்போ ஒரு ஆர்டர்ல வருது பாத்தீங்களா? see, ஸோ இதுதான் அந்த டிபெண்ட்ஸ் ஆன் லைஃப் சைக்கிள். இந்த மாதிரி. ஓகே, இப்போ இந்த டிபெண்ட்ஸ் ஆன் நான் மென்ஷன் பண்ணல, இப்போ நான் ஹேஷ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ
ஸோ இப்போ அது எந்த ஆர்டர்ல வேணா கிரியேட் பண்ணலாம். சரிங்களா, எந்த ஆர்டர்ல வேணா அது கிரியேட் பண்ணிக்கும். நாட் லைக் இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது அப்படின்னு இல்லை, எந்த ஆர்டர் வேணா கிரியேட் பண்ணிக்கும். ஸோ சம் கேசஸ்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு டைம் சொல்லி ஒரு ப்ரொவைடர் இருக்கும். அந்த டைம் ப்ரொவைடர் செட் பண்ணிட்டு இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அது அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ் ஆகும். இல்லை சில கேஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம NAT கேட்வே வச்சிருப்போம். NAT கேட்வே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் NAT கேட்வே கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இங்க போயிட்டு ஸோ ஐ ஷோ தட் ஓகே Terraform கேட்வே அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது ரெஜிஸ்ட்ரி, இதுல எக்ஸாம்பிள் இருக்கு, கோட் எக்ஸாம்பிள். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ரிசோர்ஸ் என்னது AWS NAT கேட்வே, ரைட். இது எலாஸ்டிக் ஐபி, இது சப்நெட், எந்த சப்நெட் கீழே வருது, இது டேக் நேம். இந்த இடத்துல டிபெண்ட்ஸ் ஆன் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டு என்ஷூர் ப்ராப்பர் ஆர்டரிங் இட் இஸ் ரெக்கமெண்டட் டு ஆட் அ எக்ஸ்பிளிசிட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்நெட் கேட்வே ஃபார் VPC அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அப்ப இன்டர்நெட் கேட்வே கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா இந்த டிபெண்ட்ஸ் ஆன் ரூல். கிளியரா இது? எஸ் ப்ரோ. யா, ஓகேங்க. ஸோ இப்போ நவ் வி டூ த சேம். ஸோ அது இந்த ஆர்டர் தான் வருதா இல்லை வேற எதுவும் ஆர்டர்ல கிரியேட் பண்ணுதா? Plan VPC, Internet Gateway and then Elastic Gateway. ஸோ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி யூ கேன் செக். சரிங்களா, ஸோ இதான் அந்த டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் பார்க்க போறோம். வேரியபிள் பேசிக்ஸ், தென் வேரியபிள்ஸ் வென் ப்ராம்ப்டட், வேரியபிள்ஸ் ஓவர்ரைட் வித் CLI, இது 3 பார்க்க போறோம். அப்போ வாட் யூ மீன் பை வேரியபிள்? வேரியபிள்னா என்னங்க? வேரியபிள்னா என்னங்க? values during runtime. Values during runtime வேற? values given to the parameter. கரெக்ட். இப்ப எப்படி அப்படின்னா இப்ப A அப்படின்றது ஒரு வேரியபிள், அந்த ஏன்ற வேரியபிளுக்கு நான் 10 கொடுக்குறேன். சரிங்களா, அப்ப இதுக்கு மேல நான் ஏவை கால் பண்ணா அதோட வேல்யூ என்னது? 10. அப்ப இதுதான் ஓகேவா. அப்ப இங்க வரலாம் மெயின் ஃபைல், அதை எடுத்துக்கிறேன். அப்ப இந்த இடத்துல ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா இங்க EC2 இருக்கு, இது மாதிரி நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கீழே AMI இருக்கு, ரைட்டா. அப்ப அந்த AMIக்கு நான் என்ன பண்ணும், ஒரு வேல்யூ தரணும். பட் அந்த வேல்யூ நான் இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தேன், ஹார்ட் கோடடா டைரக்டாவே என்டர் பண்ணிட்டேன். பட் நாங்க ஆனா we won't hard code the value, அது மாதிரி டைரக்டா வேல்யூ என்டர் பண்ண மாட்டோம். சரிங்களா, அத இது மாதிரி variables.tf இல்ல எந்த நேம் வேணா இருக்கலாம், அது tf. அது அடுத்து வேரியபிள்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஃபைலை வச்சு என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூஸை இன்ஜெக்ட் பண்ணுவோம். டைரக்டா இல்லாம இன்டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணுவோம் அந்த வேல்யூ. சரிங்களா, அதுதான் இந்த வேரியபிளோட கான்செப்டே. அப்ப இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு ஃபைல் தான் இருக்கும் நம்ம கான்ஃபிகரேஷன், அதுக்கு பதிலாக 3 ஃபைல் வச்சிருக்கேன். Terraform பாத்தீங்கன்னா 3 ஃபைலையும் பார்க்கும். இந்த 3 ஃபைலும் அது எப்படி பார்க்கணும்னா ஒரு ஃபைல தான் பார்க்கும். அப்ப இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு தான் அந்த கமெண்டை எக்ஸிக்யூட் பண்ணும். பிளானோ இல்ல அப்ளைவோ இல்ல வேலிடேட்டோ எல்லாமே இந்த 3 ஃபைல எடுத்து பார்க்கும். நமக்கு மட்டும் தான் இது 3 ஃபைல், அதுக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஒரு சிங்கிள் ஃபைல் தான் இது எல்லாமே. கிளியரா? சோ ஃபார் பெட்டர் ஹேண்டிலிங் நான் என்ன பண்ணிருக்கேன், 3ஆ பிரிச்சு வச்சிருக்கேன். சரியா, நான் முன்னாடியே சொன்னது Terraform பாத்தீங்கன்னா கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொன்னேன். இப்போ இது மாதிரி நீங்க வேல்யூஸை டைரக்டா என்டர் பண்றீங்க, அப்புறம் எப்படி நான் ரீயூஸ் பண்ண முடியும்? ரீயூஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 10 EC2 இருக்கும்,
10 EC2க்கும் போயிட்டு நான் இந்த EMI போயிட்டு மாத்திட்டு இருக்க முடியுமா? சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணா ஒரு ஃபைலை நான் இங்க மென்ஷன் பண்ணிடுவேன், where.emi. அப்ப இங்க போய் எடுத்துக்கோ வேல்யூவை. நான் 2 விண்டோஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோல இந்த வேரியபிள்ஸ் இருக்குல்ல அதை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ இது ரிசோர்ஸ் பிளாக். இப்போ இந்த ரிசோர்ஸ் பிளாக் இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க எண்ட் ஆகுது. இதெல்லாம் என்ன சொன்னேன்? ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ். இந்த யூசர் டேட்டா வேணாம், இதை எடுத்துடலாம். இது தேவையில்லை, அன்னெசரி. இதை எடுத்துடலாம். சரிங்களா? இது ஆர்குமெண்ட்ஸ். ரைட், சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் சேவ். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா முதல்ல EMI. அப்ப இந்த EMIக்கு ஒரு வேரியபிள் செட் பண்றேன் இது மாதிரி. அப்ப என்ன வேரியபிள் செட் பண்ணிருக்கேன்? வேரியபிள் EC2 EMI ID. இதான் அதுக்கான ஐடி. அப்ப இதோட வேல்யூ நான் கால் பண்ணணும்னா இந்த ஐடியை இங்க என்னோட ஆர்குமெண்ட்ஸ்ல கால் பண்ணும். வேர் டாட், ஓகேங்களா, வேர் டாட் EC2 EMI ID கால் பண்ண வச்சுக்கோங்களேன். இங்க என்ன பாஸ் பண்ணிருக்கேன்? வேல்யூ. இதான் என்னோட EMI ID. இந்த வேல்யூ அங்க போகும். இது அப்படியே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இது அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நான் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்றேன். இப்போ கவுண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, வேரியபிள் EC2 கவுண்ட். இதோட டிஃபால்ட் வேல்யூ என்னது? 1. அப்ப இது இங்க வந்துடும். அப்ப கவுண்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துடும். தென் அதுக்கப்புறமா செக்யூரிட்டி குரூப். அப்ப டைரக்டாவே இதை நான் என்டர் பண்ணியிருக்கேன். AWS செக்யூரிட்டி குரூப் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இன் சம் கேஸ்ல இது வேணாம், எடுத்துடலாம். ஸோ இந்த செக்யூரிட்டி மொத்தமாக எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணிடலாம். டிஃபால்ட்டாக அதை எடுத்துக்கிட்டோம். கண்ட்ரோல் எஸ் சேவ். இப்போ வெறும் இங்கே நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, வெறும் ஒரு ரிசோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த ரிசோர்ஸ் தான் நான் எங்கே வச்சிருக்கேன்? ஒரு ஃபைலா வச்சிருக்கேன். அப்போ ப்ரொவைடர்லாம் எங்க போச்சு? கான்ஃபிகரேஷன்லாம் எங்க போச்சு? அதை தனியா ஒரு ஃபைல் போட்டு வச்சிருக்கேன், ப்ரொவைடர் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, இது வெறும் ப்ரொவைடர் மட்டும்தான் இருக்கும். கிளியரா? அப்போ ப்ரொவைடருக்கு ஒரு டெராஃபார்ம் ஃபைல். அப்ப இந்த மெயின்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசோர்ஸ் இருக்கிற ஃபைல். வேரியபிள்ன்றது பாத்தீங்கன்னா அந்த மெயின் பிளாக் இருக்குல்ல, அந்த ரிசோர்ஸ், அதுக்கான வேல்யூஸ்லாம் இந்த வேரியபிள் ஃபைல்ல இருக்கும். அந்த ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூஸ்லாம் இதுல இருக்கும். கிளியரா? மொத்தமா இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்குது 3 ஃபைல். டயகிராம் போட்டுறேன். இப்ப இங்க ஒரு மேனிஃபெஸ்ட் ஃபைல் அப்படின்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பார்ப்போம். ஸோ மேனிஃபெஸ்ட் இல்ல டெராஃபார்ம் டைரக்டரி, அதுக்குள்ள நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்? 3 ஃபைல் வச்சிருக்கேன். எல்லாமே .tf தான். அப்போ முதல் .tf பாத்தீங்கன்னா ப்ரொவைடர் .tf. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எனக்கு main.tf. மூணாவது பாத்தீங்கன்னா where.tf. அது என்ன பேருனா வச்சுக்கலாம் நீங்க, ஆனா லாஸ்ட்ல என்ன இருக்கணும்? TF இருக்கணும். ப்ரொவைடர்ல நான் என்ன பண்ணிருப்பேன்? அந்த பிளக்இன் ப்ரொவைடர் இல்ல அந்த டாக்குமெண்டேஷன் வெர்ஷன் இருக்குல்ல, என்ன பிளகினோ அது சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அது கீழே பாத்தீங்கன்னா அந்த ரிக்வயர்ட் வெர்ஷன். எதுக்கான வெர்ஷன்னா டெராஃபார்ம் CLI இருக்குல்ல, அதுக்கான வெர்ஷன் அங்க மென்ஷன் பண்ணிடுவேன். CLI வெர்ஷன். ஓகே, சோ பாத்தீங்கன்னா அதுதான் இந்த ப்ரொவைடர். நீங்க இருக்கு பாருங்க, ப்ரொவைடர் ஃபைல். ஓகே, ஸோ ரெண்டாவது ஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ஃபைல், அது ரிசோர்ஸ் ஃபைல். அப்போ EC2 செக்யூரிட்டி குரூப்பு VPC எல்லாமே நான் இங்கே தான் மென்ஷன் பண்ணுவேன். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சிருப்பேன். இந்த டெம்ப்ளேட்ல வேல்யூஸே இருக்காது, நோ வேல்யூஸ். நோ வேல்யூஸ், எந்த ஒரு வேல்யூவும் நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஓகேவா?
அப்ப இதுக்கான வேல்யூஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன், வேரியபிள் ஃபைல் வழியா தான் நான் என்ன பண்ணுவேன், இன்ஜெக்ட் பண்ணுவேன். அப்ப என்ன வேல்யூலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த இஎம்ஐ இருக்குல்ல, அந்த இஎம்ஐக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப், அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா ரீஜன், அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இதில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வழியா தான் இந்த வேல்யூஸ் அந்த ரிசோர்ஸ்க்கே போகும். தென் அந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும். டெராஃபார்ம்னா இப்போ பிளான் அப்படின்னு நினைக்கிறேன். டெராஃபார்ம் பிளான் அது என்ன பண்ணும்னா, இந்த 3 ஃபைலையும் எடுத்து செக் பண்ணும். செக் பண்ணி இதில் என்ன சொல்லியிருக்கணும் அதை தான் அது வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணும். கிளியரா இது? அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் 1 TF ஃபைல், நான் அந்த ஒரு TF ஃபைல 3 ஃபைலா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். கிளியரா கைஸ்? இது கிளியரா? ப்ரோ ப்ரொவைடர் எப்படி நீங்க கம்பைன் பண்ணீங்க மெயின் TF ஃபைல் கூட ப்ரொவைடர் ஃபைல்? ப்ரொவைடர் ஃபைல்ல வெறும் நம்ம அந்த டாப்ல எழுதுவோம் பாத்தீங்களா, அது மட்டும் எழுதி வச்சிருக்கேன். அது எப்படி டாப் லெவல்ல அது எப்படி ஜாயின் பண்ணீங்க ப்ரோ மெயின் TF ஓட? அது நான் ஜாயின் பண்ண மாட்டேன். இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டருக்குள்ள அது எல்லாமே இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள வச்சாலே போதும், அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். டெராஃபார்ம் இனிட் பண்றேன்ல, இனிட் பண்ணும்போது அது இந்த ஃபோல்டருக்குள்ள எல்லா ஃபைலையும் எடுத்து பார்க்கும். எதுவுமே ஸ்கிப் பண்ணாது. .tf இருக்குல்ல, அந்த எல்லா ஃபைலையுமே டெராஃபார்ம் ஃபைலை கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் தான் பார்க்கும். ஓகே ப்ரோ. சரிங்களா? இது எதுவுமே ஸ்கிப் பண்ணாது, எல்லாத்தையும் தான் பார்க்கும். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிறது அந்த 3 ஃபைலுமே வந்து சிங்கிள் ஃபைல் தான். கம்பைல் நம்ம பண்ணோம். அண்டர்ஸ்டாண்டிங்காக 3ஆ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். ஃபார் பெட்டர் மேனேஜ்மென்ட், ஹேண்டில் பண்றதுக்காக. ஆமா, அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், 3ஆ ஸ்ப்ளிட் அப் பண்ணிருக்கேன். இது ஒரு வசதி தானே இது நமக்கு. சரியா? ஓகே. இப்போ மெயின் ஃபைல்ல நமக்கு என்ன இருக்கு, வெறும் ரிசோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரைட்டா? ஆனா அந்த ரிசோர்ஸ்க்கு எதுவுமே நான் ஹார்ட் கோடா வேல்யூ தரவே இல்லை. இப்போ என்னோட என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், வேரியபிள் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த வேரியபிள் ஃபைலை வச்சு அந்த கோடை என் என்வரான்மெண்ட்டை ரன் பண்ணா அந்த என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். கிளியரா இது? ஸோ இப்போ நான் டெவ்வுக்கு ஒரு வேரியபிள் ஃபைல் வச்சிருப்பேன். அதுல நம்பர்ஸ் நான் வச்சிருப்பேன். இங்க இருப்பேன் EC2 கவுண்ட், அங்க நான் 2ன்னு வச்சிருப்பேன். ரைட்டா? எனக்கு ப்ராடுக்கு நான் 5ன்னு வச்சிருப்பேன். அப்ப அந்த இடத்துல எத்தனை கிரியேட் ஆகும், இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் 5. கிளியரா? ஸோ இதான் கோட் ரீயூசபிலிட்டி. அப்போ ஒரு டெம்ப்ளேட் தான் நான் இங்க எழுதியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டை வேரியபிள் ஃபைல் வச்சு நான் என்ன பண்ணியிருப்பேன், டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு ரீயூஸ் பண்ணியிருப்பேன். கிளியரா கைஸ்? இது பாட்டிட்டா? ஓகே. யா. ஸோ கால் பண்றது இதான் வேரியபிள். ஸோ வேரியபிள் பத்தி பார்ப்போம். இங்க என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரோ சின்ன டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ வேரியபிள்ஸை வந்து நான் தனியா வச்சு அதை வந்து வேற இடத்துல வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நீங்க ஸோ இதை தான் நம்ம ரிசோர்ஸ்க்கு ஒரு நேம் வச்சு அதை தான் அந்த ரிசோர்ஸ் நேம் வேற இடத்துல கால் பண்ணிக்கலாம்ல. எதுக்கு வேரியபிள்ஸ்? இப்போ இந்த ரிசோர்ஸை நான் என்ன பண்ணுவோம், ஒரு மாடுலா எழுதி கொடுத்துருவேன். ஓகே. சரிங்களா? ரிசோர்ஸை மாடுலா எழுதி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிசோர்ஸை எடுத்துப்பாங்க. இதுல எதுக்குமே வேல்யூஸே இருக்காது. இங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வேரியபிள்ல எல்லா வேல்யூவும் வச்சிருப்பாங்க. அப்ப நான் EC2க்கு ஒரு வாட்டி தான் கோட் எழுதுறேன். மற்றபடி அதுக்கான வேல்யூஸ்க்கு நான் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கேன். அந்த டெம்ப்ளேட்டை போடும்போது அந்த கோடு ரன் ஆகும், அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். கிளியரா? ஸோ நான் ரிசோர்ஸ் கிரியேஷன் தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி அதுக்கு வேல்யூஸ் கொடுத்து யார் வேணா பண்ணலாம். இங்க பாருங்க, இங்க ரீஜன் இருக்கு. அப்ப இங்க API சவுத், இதே யூஎஸ்னா யூஎஸ் கொடுத்துருவீங்க. கரெக்டா? இப்ப இந்த இடத்துல எனக்கு இதே மாதிரி என்வரான்மெண்ட் எனக்கு லண்டன்ல வேணும்னு கேக்குறாங்க. அப்ப இந்த இன்புட் வேரியபிள்ல போய் என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க, லண்டன் சேஞ்ச் பண்ணுவீங்க. EU-West-2 அப்படின்ட்டு EMI ID அங்க அதுக்கேற்ற EMI மாத்துவீங்க. இதே வந்து இந்த இடத்துல மாத்திரம்னா போயிட்டு இங்க இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் நம்ம உட்காந்து மாத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். இப்ப 10 EC2 வந்ததுன்னா 10 EC2க்கும் நம்ம போயிட்டு என்ன பண்ணணும், அந்த EMI-யை we need to change. இந்த EMI-யை நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். எல்லாத்துக்கும் உட்காந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் அந்த வேரியபிள் ஒரு ஃபீச்சர் இல்லைன்னா. கரெக்டா? இது 10 EC2 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப
அப்போ எல்லாத்துக்கும் போய் நம்ம இது மாதிரி உட்காந்து மாத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இன்ஸ்டட் நம்ம அழகா ஒரு வேரியபிள் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, இங்க இருந்து எடுத்துக்கோ. அப்போ ஒரு ஃபைல்ல வச்சு நான் என்ன பண்ணலாம், மல்டிபிள் ரிசோர்ஸோட அந்த வேல்யூஸை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளியரா? இது ஓகே. இப்ப வேரியபிளோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்ப வேரியபிள் பாத்தீங்கன்னா இது மாதிரி வேரியபிள் சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணோம். அது வேரியபிள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம். இங்க ரிசோர்ஸ் டிக்ளேர் பண்ணோம்ல, அது மாதிரி வேரியபிள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம். அப்பதான் அது வேரியபிள் அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா அந்த வேரியபிளோட லேபிள், சரியா, வேரியபிள் லேபிள். இப்போ இன்கேஸ் நாளைக்கு இந்த வேரியபிள் நான் கால் பண்றேன்னா அந்த லேபிள் தான் கால் பண்ணணும். அது எப்படி கால் பண்ணுவேன், வேர் டாட் ரீஜன் அப்படின்னு சொல்லி தான் நான் கால் பண்ணணும். ரைட்டா? இப்போ இங்க நான் ஆட் பண்றப்ப அதே மாதிரி வேரியபிள் இஎம்ஐ ஐடின்னு இருக்கா, அப்ப வேர் டாட் EC2 EMI ID. அப்போ இந்த லேபிள் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஆஸ் யூ விஷ். நீங்க வந்து வேரியபிள் EC2 EMI அடுத்த ECRல EC2 EMI கொடுத்தீங்களா, இங்க போய் என்ன பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணணும் EC2 EMI அப்படின்ட்டு. கிளியரா இது? ஸோ இது வேரியபிளோட லேபிள். அது கீழே டிஸ்கிரிப்ஷன், இது ஃபார் ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த கோட் என்னன்னு தெரியாதவங்க பார்த்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ல, எதுக்காக கொடுத்துருக்கோம், என்ன EMI ஐடி இது லினக்ஸோட இந்த வெர்ஷன் EMI அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அந்த டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறமா அதுக்கு பாசிபிள் வேல்யூஸ் என்னதுன்னா அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அது வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும், ஃப்ளோட் கிடையாது, சரிங்களா, இல்ல நம்பர் கிடையாது, அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஸ்ட்ரிங்னா என்னது, நம்பரு அது கூடவே ஆல்பபெட்ஸ் ரெண்டுமே இருக்கதான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபால்ட் வேல்யூ என்னது, இதான். அப்ப டிஃபால்ட் வேல்யூ இல்லாமையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஓன் வேல்யூ இங்க பாஸ் பண்ணிக்கலாம். சரியா? டிஃபால்ட் வேல்யூனா எதுவுமே சொல்லலைன்னா இதுவே எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா. கிளியரா ப்ரோ? ஓகே சொல்லுங்க. யா, சோ இப்போ இதுல வந்து வேரியபிள் ECDMI EMI ல ஆக்சுவலா இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த டைப் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அது இல்லாம ஜஸ்ட் டிஃபால்ட் வேல்யூ மட்டும் கொடுத்தாலே போதும். இல்ல, இங்க எந்த வேல்யூ இல்லைன்னா கூட அது ஒர்க் ஆகும். காட்டுறாங்க அது என்னன்னு, சரிங்களா? புரியல ப்ரோ, எந்த இங்க எதுவுமே இல்லைன்னா கூட ஓகேங்க, பிரச்சனையே ஓகே. இல்ல. அது நம்ம கிட்ட கேட்கும். நம்ம TF வாஸ் நம்ம பாஸ் பண்ணுவோம் கரெக்ட்டா? இல்ல, அதுதான் இது வேரியபிள்ஸ் when prompted, அதான் அடுத்து நெக்ஸ்ட். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ மொத்தமா என்கிட்ட ஒரு ஃபைல் இல்லை, இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் தான் இருக்கும், main.tf. இப்போ எத்தனை ஃபைல் இருக்கு, 1 2 3 ஃபைல் இருக்கு. இப்போ சேஞ்ச் டைரக்டரி, ஸோ /2.1 உள்ள போயிட்டேன். உள்ள இந்த இடத்துல நம்ம கிட்ட 3 ஃபைல் இருக்கு. என்ன பண்றேன், terraform, ஸோ சேவ் பண்றேன் எல்லாத்தையும், சேவ், இதையும் சேவ். இங்க போயிட்டு terraform plan கமாண்ட் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி init பண்ணோம்ல, இனிஷியலைஸ் பண்ணுறது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொவைடர் ஃபைல் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்துட்டு அதை கான்ஃபிகர் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா இனிட் ஆயிடுச்சு. இப்போ என் கவுண்ட் என்னது 1, பட் ஆனால் என் ரிசோர்ஸ்ல அந்த வேல்யூ நான் பாஸ் பண்ணவே இல்லை, EMI ஐடியும் நான் பாஸ் பண்ணவே இல்லை. இப்போ terraform plan கமாண்ட் கொடுப்போம். So now let's check what happens. ஸோ இப்போ இந்த வேரியபிள் ஃபைலில் இருக்கிற அந்த வேல்யூஸ்லாம் டைரக்டா இந்த ப்ரொவைடர் ஃபைலில், சாரி மெயின் ஃபைலில் இன்ஜெக்ட் ஆக போகுது. இந்த வேல்யூயை யார் பார்த்துப்பானா டெராஃபார்மே பண்ணும், அதோட பிஹேவியரே அதான். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, மேலே வரேன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, இன்ஸ்டன்ஸ் டைப்
T2 மைக்ரோ. கரெக்டா? எங்க மென்ஷன் பண்ணிருக்காது T2 மைக்ரோ? ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். ஹார்ட் கோட் பண்ணிட்டேனா அதை? ஓகே, அதை ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். அது வந்துருச்சு. EMI ஐடி என்ன இருக்கு? கிளியரா? அப்ப EMI ஐடி இங்க இருக்கு பாருங்க. நான் இங்க சொல்லவே இல்லை, இதான் என்னோட ரிசோர்ஸ் பிளாக். ரிசோர்ஸ் பிளாக்ல வேல்யூ நான் என்டர் பண்ணவே இல்லை. எங்க சொல்லியிருக்கேன்? வேரியபிள் பிளாக்ல தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிளியரா? ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ நான் இந்த இடத்துல இந்த டிஃபால்ட் இருக்குல்ல, ரைட்டா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் எத்தனை கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கு எனக்கு. எத்தனை? 1 தானே. டிஃபால்ட் வேல்யூ என்னது? 1. அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், இந்த டிஃபால்ட்டை ஹாஷ் அவுட் பண்ணிடுறேன். வேல்யூ நான் பாஸ் பண்ணவே இல்லைங்க, கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் ஐ டூ த பிளான். இப்போ என்ன பண்ணும், நான் இங்கேயுமே சொல்லலை, இங்கேயும் மென்ஷன் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் வேரியபிள் மட்டும் தான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அது என்கிட்ட கேட்கும். என்ன கேக்குது பாருங்க, என்ன கேக்குது? வேர் டாட் EC2 இன்ஸ்டன்ஸ் கவுண்ட், எத்தனை கவுண்ட் சொல்லுங்க. இங்க வேல்யூ டிஃபால்ட்டா யாருமே என்டர் பண்ணல சொல்றேன். இப்போ நான் இந்த இடத்துல 10ன்னு கொடுக்குறேன். எத்தனை கிரியேட் ஆகும்? 10. அதான் when prompted. இங்க ப்ராம்ப்ட்ல கேக்குதுல, அதான் வேரியபிள்ஸ் when prompted. இப்போ எனக்கு 10 EC2 கிரியேட் ஆகும். அப்ப வேல்யூ நானும் தரலாம் அப்படின்னு சொல்றேன். இங்க பாருங்க எத்தனை? 10 to create. ப்ரோ டிஃபால்ட் யூஸ் பண்றது வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம டிஃபால்ட் யூஸ் பண்றோம். ஆமா, சில ரெக்கமெண்டேஷன் இருக்கும்ல, டிஃபால்ட் ரெக்கமெண்டேஷன், அதை தாண்டியும் நம்ம தரலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இன்கேஸ் இல்லைன்னா இப்ப பை டிஃபால்ட்னா என்னது? ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது. ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது படியும் நம்ம பண்ணலாம். இல்ல நமக்கு வேணும்னா we can also do the change அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? கிளியர் ஆகுது? இதான் வேரியபிள்ஸ் when prompted. ப்ரோ இன்னொரு டவுட், நம்ம வந்து வேரியபிள்ல வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணோம்னா டிஃபால்ட்ன்ற கீக்குள்ள தான் பாஸ் பண்ணணும். சப்போஸ் ஃபார் EMIக்கு வந்து நான் ஆமா, இப்போ நான் வந்து இப்போ EMIக்கு வந்து அங்க இங்கே AMI கொடுக்கூடாது. AMI ஈக்குவல் டு அத வேரியபிள்குள்ள AMI ஈக்குவல் டு கொடுக்கூடாது. பட் ஆனா அது வந்து டிஃபால்ட் ஈக்குவல் டு தான் கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். இந்த வேரியபிளுக்கான இந்த வேல்யூ இருக்குல்ல, அது டிஃபால்ட்லாம் தரணும் இந்த மாதிரி. ஓகே ப்ரோ, சரிங்களா? கிளியரா இது? இப்ப நம்ம ப்ராம்ப்டட் பார்த்தோம். இதே மாதிரி நம்ம CLI வழியாவும் வந்து ஓவர் ரைட் பண்ணலாம். டிஃபால்ட் வேல்யூவை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணலாம். அதான் பார்க்க போறோம் அடுத்து. அப்போ இங்க வர மெயின் ஃபைல் இது. ஸோ நம்ம அதையே எடுத்துக்கலாமே. ஸோ we can take that. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ எப்படி ஓவர் ரைட் பண்றதுன்னா, இந்த இடத்துல இந்த பிளான் கமாண்ட் இருக்குல்ல, அந்த பிளான் கமாண்ட்லேயே இது மாதிரி நம்ம பண்ணலாம். டெராஃபார்ம் பிளான் -- வேரியபிள். என்ன வேரியபிள்? EC2 இன்ஸ்டன்ஸ் டைப். அதை T3 லார்ஜா எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி பாஸ் பண்ணலாம். சி, ஒரு செக் Ctrl C. நான் காப்பி பண்ணிட்டேன். வேரியபிள் பேசிக்ஸ் இங்க தானே இருந்தேன். ஓகே, இப்போ வேரியபிள் பேசிக்ஸ் மெயின் ஃபைல். இதுல என்ன இருக்கு? T2 மைக்ரோ அதானே இருக்கு. நான் இங்க வந்துடுறேன். இப்ப டெராஃபார்ம் ஜெனரலா பிளான் கமாண்ட் கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன சொல்லுது? T2 மைக்ரோ. கிளியரா? இங்க T2 மைக்ரோ அப்படின்னு வருது. இப்போ எனக்கு இது மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இது வேரியபிளா டிக்ளேர் பண்ணணும்.
இதை ஹார்ட் கோடா இல்லாம வேரியபிளா டிக்ளேர் பண்ணும். எப்படி டிக்ளேர் பண்ணுவேன் அதை? ஹவு டு டிக்ளேர்? ஃபர்ஸ்ட் வேர் டாட் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் போயிட்டு இந்த வேரியபிள் ஃபைல் இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு இன்ஸ்டன்ஸ் டைப் ஒன்று கிரியேட் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ணிருக்க பாருங்க. அப்ப இதை கொண்டு வந்து நான் அங்க மென்ஷன் பண்ணணும். அப்ப EC2 இன்ஸ்டன்ஸ் டைப். இப்ப என்ன எடுத்துக்கோ, இங்க வேல்யூவே இல்ல. அப்ப so we need to define DEFA ULT default equal to நான் என்ன சொல்றேன், T3.mic arrow micro அப்படி போடுறேன். mic arrow micro. சரியா? இப்போ now I do the control s save. இங்கேயும் control s save. இப்போ ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிட்டு இப்போ I do plant. இப்போ என்ன கிரியேட் பண்ணும்? இன்ஸ்டன்ஸ் டைப் T3 micro. என்ன சொல்றது, EC2 இன்ஸ்டன்ஸ் டைப் தப்பு அப்படின்னு வருது. என்னங்க undefined undeclared input variable அப்படி காட்டுது. ஓகே, ஸோ சேவ் பண்ண நினைக்கிறீங்க. control s save. எங்கேயுமே control s save. instance EC2 dot instance type. நீங்க 2.1ல main.tf ல சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஆனா வேரியபிள்ஸ் வந்து 2.2 கரெக்ட் ப்ரோ. ஓகே 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 ஓகேங்க, கரெக்ட். ஆமா, எஸ். ஸோ இங்க control C இந்த வேரியபிள் எடுத்துக்கலாம் இங்க. ஓகே, இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் இப்போ ஒரு பாக் ரைட் நான் செக் பண்ணேன். Terraform plan. இங்க பாருங்க T3 மைக்ரோ. கிளியரா? அப்ப இங்கேயும் ஹார்ட் கோட் பண்ணலாம். ஹார்ட் கோட் பண்ணலன்னா வேரியபிள் வச்சு நம்ம பாஸ் பண்ணலாம். ஷோ பண்ணிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப இதை வந்து வேரியபிள் வழியா நான் என்ன பண்ண போறேன்னா மாத்த போறேன். அதான் வந்து ஓவர்ரைட் வித் CLI. அப்ப இங்க ப்ரொவைடர்ல இங்க இருக்கும் பாருங்க மேல. அப்ப T3 லார்ஜா எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதை இப்படி பாஸ் பண்ணணும். இதை காப்பி இங்கே வந்துடலாம். அகைன் we come to our page. ஓகே, இப்போ எனக்கு டிஃபால்ட்டா அது என்ன எடுத்துக்குதுன்னா இட் இஸ் டேக்கிங் T3 மைக்ரோ. இப்போ எனக்கு டிஃபால்ட் வேல்யூ வேணாம், அப்போ வேற வேல்யூ இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா Terraform plan -var வேரியபிள் EC2 இன்ஸ்டன்ஸ் டைப் ஈக்குவல் டு T3 லார்ஜ் அப்படின்னு சொல்லி நான் CLI வழியாகவும் பாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேல்யூஸை டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணலாம் ரன் டைம்ல. இப்போ என்ன எடுத்துக்கும் T3 large. T3 large இருக்கு. அப்ப எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா இதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ CLI வழியா ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ என்ன எடுத்துக்குது T3 large. கிளியரா? Okay. Yes. So T3 large, it is taking T3 large. இதனாலனா நான் இங்க பாஸ் பண்ணிருக்கிறது T3 large பாஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இதுதாங்க இந்த வேரியபிள்ஸ் ஓவர்ரைட் வித் CLI. நம்ம ப்ராம்ப்டட் பார்த்தோம். இப்போ டிஃபால்ட்ல வேல்யூஸ் நான் சொல்லலைன்னா அது நம்ம கிட்ட கேட்கும், ப்ராம்ப்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த டிஃபால்ட் வேல்யூவை நான் வந்து நான் இது பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட ப்ராம்ப்ட் பண்ணும். இப்போ I do the general plan, அது ப்ராம்ப்ட் பண்ணும் என்னன்னு கேட்கும். கரெக்டா? இந்த இடத்துல T2.micro அப்படி கொடுத்தனா அது எக்ஸிக்யூட் ஆகும். இது ப்ராம்ப்டட்.
ஓகே, எனக்கு ஆயிடுச்சு. இப்போ ப்ராம்ப்ட் ஆயிட்டு அந்த டிஃபால்ட் வேல்யூ இல்லைன்னா நான் பாஸ் பண்ணேன் T2 மைக்ரோ. இப்போ எனக்கு டிஃபால்ட் வேல்யூ என்ன பண்ணும், ஓவர் ரைட் பண்ணும். அப்பனா now I can do this CLI command. ஸோ மல்டிபிள் விஷயங்களோட லைக் இப்போ இந்த AMA கூட நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். டெராஃபார்ம் பிளான் போட்டோம்னா அப்போ -" bar equal to EC2 AMI equal to அந்த வேல்யூ பாஸ் பண்ணா டைரக்டா இன்ஜெக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதாங்க நம்மளோட prompted and override with CLI. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஒன்று இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா environment variable அப்படின்னு ஒன்று இருக்கு. ரைட்டா? environment variable. இது வரைக்கும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? எனி டவுட்ஸ் இதுல? இப்போ இந்த CLI-ல இன்னொரு வேரியபிள் பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இந்த டெராஃபார்ம் பிளான்ட்? இப்படி பாஸ் பண்ணிக்கலாம். சொன்னல திரும்ப -" bar EC2 count equal to 1 or 2 or 3 மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி. சரியா? இதோட அடுத்த ஒரு வெர்ஷன் தான் அந்த TF vars. அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் TF vars பத்தி. சரிங்களா? ஸோ தென் environment variable. அப்ப நம்ம சிஸ்டம்ல இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்றோம் பாத்தீங்களா, அப்பவே என்ன பண்ணிருப்பாங்க, இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ பாருங்க, இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த environment variable கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸோ cd11/2.4. அப்போ when executing என்னோட சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி environment variable வச்சிருப்பாங்க. அப்ப இது செட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா எனக்கு வேரியபிளும் ஒன்று இருக்கும், environment variable ஒன்று இருக்கும். நான் வந்து CLI வழியாவும் வந்து ஓவர்ரைட் பண்ணலாம். மூணுத்துல எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா, நான் அந்த CLI வழியா பாஸ் பண்ண பாத்தீங்களா இந்த கமாண்ட், இதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. சரிங்களா? வேரியபிள் ஃபைல் ஒன்று இருக்கும், environment variable சிஸ்டம்ல செட் பண்ணி வச்சிருப்பேன். தென் CLI வழியா நான் என்டர் பண்ணேன், டயக்ராம் டிரா பண்றேன். அதுக்கு இப்ப இது நம்மளோட ஒரு EC2 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு EC2 ரிசோர்ஸ் பிளாக் அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்ல EC2 இதுல இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்குல்ல, இன்ஸ்டன்ஸ் டைப் அது நான் எடுத்துக்கிறது என்னன்னா, இங்க ஒரு வேல்யூ வந்து என்டர் பண்ணிருக்கேன். ஆனா ஹார்ட் கோடா பண்ணல, நான் சிம்பிளா என்ன பண்றேன், var.instance இல்ல EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படி சொல்லலாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் சும்மா ஜெனரலா. இப்ப இதுக்கு டிஃபால்ட்டா எப்படி பாஸ் பண்ணும் வேல்யூ, யூசிங் வேரியபிள் ஃபைல். கரெக்டா? var.tf. var.tf அது வழியா தான் பாஸ் பண்ணும். அதுக்குள்ள என்ன இருக்கும்னா டிஃபால்ட் அது இருக்கும். அதுல நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் T2 இல்ல T2.micro நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் டிஃபால்ட்ல. இன்னொரு வழியாவும் அதை என்ன பண்ணலாம், ஓவர்ரைட் பண்ணலாம். எப்படி? கமாண்ட் இன்டர்ஃபேஸ் வழியா, CLI வழியா, யூசிங் CLI. அதுல var equal to அந்த டைப் நான் சொல்லணும், EC2 EC instance equal to T3.large. இது ஒரு டைப். மூணாவது எப்படி பாஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, யூசிங் environment variable env அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சிஸ்டம்லயும் ஒரு environment variable இருக்கும், env environment variable. அப்ப இது வழியாவும் என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, export export. இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இன்ஸ்டன்ஸ் டைப், instance type equal to T3 large அப்படின்ட்டு. இப்ப இந்த மூணுத்துல எந்த வேல்யூ அது கன்சிடர் பண்ணும், இந்த வேரியபிள் ஃபைல கன்சிடர் பண்ணுமா,
CLI கன்சிடர் பண்ணுமா இல்ல என்வரன்மெண்ட் வேரியபிள் கன்சிடர் பண்ணுமா? எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? CLI கரெக்ட்டுங்க, எக்ஸாக்ட்டா. ஏன்னா இதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா யூசர் இன்டராக்ட் பண்றது யூசிங் CLI தான். அப்ப இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேம் பண்ணிக்கலாம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 1 ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? இதுக்கா இல்ல இதுக்கா? during the run time இதுக்கு தான் செகண்ட் ப்ரையாரிட்டி, இதுக்கு தான் the least priority. சரிங்களா? இதுக்கு தான் the least priority. சோ இத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணியே பார்ப்போம். சர்வர் நான் எடுத்துக்கிறேன். சர்வர் எடுத்துட்டு இந்த ஒரு என்வரன்மெண்ட் வேரியபிளா செட் பண்ணிடலாம், ஒரு வேல்யூவை மட்டும். சரிங்களா? செட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கோட ரன் பண்ணேன், சும்மா ரன் பண்ணனா இதை ஸ்கிப் பண்ணிடும், இதை மட்டும் தான் எடுத்துக்கும். திரும்ப ரெண்டாவது வாட்டி என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு CLI-ல டைரக்டா வேல்யூஸ் என்டர் பண்றேன். என்டர் பண்ணி போன்றப்ப இதையும் ஸ்கிப் பண்ணும், இதையும் ஸ்கிப் பண்ணும், இந்த வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கும். கிளியரா? அப்ப கலர் கோடிங்ல போட போனா சோ இது லீஸ்ட், இது செகண்ட் பிளேஸ், இது ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்ப இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா TF_var சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். terraform.tf_var. அப்ப இது ஒரு ஃபைலாவே இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதான் terraform.tf_var அப்படி சொல்லி ஒரு ஃபைலாவே இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்ப இதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த ஃபைல் இருக்குல்ல, இதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. Okay guys, so with this we wind up the session. நான் வேரியபிள் பேசிக்ஸ் பார்த்திருக்கோம். இன்னும் நாளைக்கு இந்த வேரியபிள் சில அட்வான்ஸ் கான்செப்ட் பார்ப்போம். அப்புறம் ஸ்டேட் ஃபைலோட கமாண்ட் பார்ப்போம் நாளைக்கு. அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் செஷனா இருக்கும். இன்னும் terraform.tf_var இருக்கு, auto.tf_var இருக்கு, அதெல்லாமே நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு வேரியபிள் ஃபைலோட இன்ட்ரடக்ஷன் பார்த்திருக்கோம். எந்தெந்த வேஸ்ல ஒரு ரிசோர்ஸ்க்கு வேல்யூஸை பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்திருக்கோம். கிளியரா இது வரைக்கும்? எனி டவுட்ஸ்? ஓகேங்க, ரைட். ஓகே கைஸ், thank you. We see in the next class. Thank you bro. ரிசோர்ஸ் எல்லாம் அப்படியே விட்டேன் நான் எங்கேயாச்சும்? ரிசோர்ஸ் எங்கேயா விட்டுருக்கேன் நான் கிரியேட் பண்ணிட்டு? இல்ல EC2 மட்டும் ஒர்க் பண்றீங்களா? இங்க இருக்குங்க. Thank you. Okay. Terminate instance. Okay guys. சார் எனக்கு ஒரு நேற்று கான்ஃபிகரேஷன்ல மட்டும் ஒரு இஷ்யூ இருக்குங்க சார். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன். இருங்க, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். Okay.